லைவ் டிவைன் பயில்வதற்காக நம் அனைவரையும் இந்த இணையதளத்தின் மூலம் ஒருங்கிணைத்து இந்த நல்ல வாய்ப்பினை நமக்கு அருளியுள்ள பகவானுக்கும் ஸ்ரீ அன்னைக்கும் நமது நன்றியையும் வணக்கத்தையும் அவர்களது பொற்பாதங்களில் சமர்ப்பிப்போம். இத்தருணத்தில் நம் மனதில் எழும் ஒவ்வொரு எண்ணத்தையும், இங்கு நாம் பேசும் ஒவ்வொரு வார்த்தையையும் அவர்களுக்கு காணிக்கையாக சமர்ப்பிப்போம். அனைவருக்கும் மாலை வணக்கம். இப்பொழுது நாம் லைவ் டிவைன்ல புக் 2 சாப்டர் 14 பார்த்து கொண்டிருக்கின்றோம். அதனுடைய தலைப்பு தி ஆரிஜின் அண்ட் ரெமெடி ஆஃப் ஃபால்ஸ்ஹுட், எரர், ராங் அண்ட் ஈவில். போன செஷன்ல பேராகிராஃப் 14 அண்ட் 15 பார்த்தோம். இந்த செஷன்ல நம்ம மேற்கொண்டு தொடரலாம். என்ன போன செஷன்ல பார்த்தோம் என்பதை சற்று நினைவு கூறலாம். இந்த உலகம் பார்த்தோம் அப்படின்னா எங்க போய் எல்லா இடத்துலையும் நம்ம பிரபஞ்சம் முழுவதுமே எது எங்கும் நிரம்பி எது காணப்படுகின்றதுன்னா அந்த சடப்பொருள் தான், மேட்டர் தான். எங்க பார்த்தாலும் மேட்டர் தான் பார்க்குறோம். இன்ஃபேக்ட் இந்த உலகம் என்று எடுத்துக்கொண்டால் இந்த உலகத்துல தான் லைஃபே இருக்கு அப்படின்னு நம்ம மற்ற இதுவரை கண்டுபிடிச்சதுல சொல்றாங்க. அதாவது இந்த அப்படி இருக்கிற ஒரு சூழ்நிலையில ஒரு உணர்வு நிலை, கான்சியஸ்னஸ் என்பதனுடைய தோற்றம் ஒரு மிரக்கிள் தான், அற்புதம் போல தான் இருக்கும். எல்லா இடத்துலையும் சடப்பொருள் இருக்கு, அந்த இடத்துல ஏதோ ஒரு உணர்வு நிலையினுடைய துடிப்பு காணப்படுகின்றது அப்படின்னா அது ஒரு மிரக்கிள், அற்புதமாகத்தான் காணப்படுகின்றது. புரிஞ்சுக்க முடியல. எப்படி எங்க பார்த்தாலும் சடப்பொருள் இருக்கு, இன்கான்சியன்ட் நேச்சர் இருக்கு, அங்க எப்படி இந்த உணர்வு நிலை, கான்சியஸ்னஸ் என்பது தோன்றுகின்றது என்பது நம்ம புரிந்து கொள்ள முடிவது. அது அற்புதம், மிரக்கிளா தான் நமக்கு தோன்றுகின்றது. எப்படி பரிணாமம் தொடர்கின்றது அப்படிங்கிறத இங்க பகவான் விளக்குகின்றார். முதல்ல கான்சியஸ்னஸ் தான் வருது, அப்புறம் மனம் அப்படிங்கிற ஒரு அம்சம் கொஞ்சம் வந்த உடனே அந்த நாலேஜ் வந்துடுது. நாலேஜ் பெற்றுக்கொள்ளப்படுகின்றது. நாலேஜ் வெளியிலிருந்து பெற்றுக்கொள்வதாக காணப்படுகின்றது. ஏதோ ஒன்றுமே இல்லாத நிலையிலிருந்து நாம் அறிவை பெற்றுக்கொள்வது போல எண்ணுகின்றோம். பிறவியில நமக்கு அந்த அறிவு, நாலேஜ் இருப்பதில்லை. போக போகத்தான் இந்த ஞானம் என்பதை பெற்றுக்கொள்வதாக நாம் அவ்வாறு தான் அறிந்து வைத்துள்ளோம். இந்த எப்படி இந்த முன்னேற்றம் நடைபெறுகின்றது என்றால், ஆரம்பத்தில் பார்த்தோம் அப்படின்னா எல்லாமே இன்கான்சியன்ஸ், உணர்வற்ற நிலை. அந்த நிலையிலிருந்து தான் மெல்ல 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 அந்த கான்சியஸ்னஸ் வெளிப்படுகின்றது. வெளிப்படும் பொழுது அறியாமை என்கின்ற நிலையிலிருந்து மெல்ல மெல்ல அறியாமை மெல்ல 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 தன்னை அந்த ஞானம் என்கின்ற ஒரு அம்சத்தை நோக்கி பயணிக்கின்றது. அதனால்தான் இக்னோரன்ஸ் என்று பகவான் எப்பொழுதுமே அதை எப்படி வர்ணிக்கின்றார் என்றால், இட் இஸ் அன் இவால்விங் நாலேஜ். இக்னோரன்ஸ் என்பது இவால்விங் நாலேஜ். அந்த இடத்துல இருந்து அப்படியே மெல்ல 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 அப்படியே நாலேஜ் வருகின்றது. ஸோ கான்சியஸ்னஸ் என்பதனுடைய ஆரம்பம் எப்படி இருக்கு? நமக்கு இன்கான்சியன்ட் தான், அப்படிதான் நமக்கு தோணுகின்றது. மெட்டீரியல் லெவல்ல கான்சியஸ்னஸ் ஆரம்பம் இன்கான்சியண்டா இருக்கிற மாதிரி தோன்றுகின்றது. மனிதன் பிறக்கும் பொழுது எப்படி பிறக்கின்றான்? எல்லாமே ஒரு மெக்கானிக்கலா தான் அவன் மைண்ட்ல பிறக்கும் பொழுது அவனுக்கு ஞானம் இருப்பதில்லை. ஆனா அவனுடைய மைண்ட் எல்லாத்தையும் ரெக்கார்ட் பண்ணிக்குது.
இல்லையா? எல்லாத்தையுமே ரெக்கார்ட் பண்ணிக்குது. அந்த ரிஃப்ளெக்ஸ் அப்படியே தன்னிச்சையாக செயல்படுவதும் மனிதனிடம் பிறக்கும் பொழுதே காணப்படுகின்றது. ரிஃப்ளெக்ஸ் மோஷன். அது அந்த 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 எதிர் எதிர் செயல், எதிர்வினை புரிதல் அப்படிங்கிறது மனிதனிடத்தில் காணப்படுகின்றது. ஸோ ஒன்றை நம்மை சுற்றியுள்ள சூழ்நிலையிலிருந்து ஒன்றை நம்முள் பதிவு செய்து கொள்ளுதல், அதற்கு தன்னிச்சையான ஒரு எதிர் விளைவை தோற்றுவித்தல், இதையெல்லாம் தான் நம்ம வந்து உணர்வு நிலை, கான்சியஸ்னஸ் என்று நாம் புரிந்து கொள்கின்றோம். ஆனால் இது மாத்திரம்தான் உண்மையா அப்படின்னா, இது வந்து முழு உண்மை கிடையாது அப்படிங்கிறார். இது வந்து ஒரு முழு உண்மை கிடையாது. இது வந்து ஒரு மெக்கானிக்கல் ஆக்ஷன். ஒன்றை ஒன்றை காண்பது, அதில் அதற்கு எதிர் விளைவாக ஒரு இயந்திர கதியாக செயல்படுவது. ஆப்சர்வேஷன் அண்ட் மெக்கானிக்கல் ஆக்ஷன். இதை மாத்திரம்தான் இந்த செயல் குறிக்கின்றது. இதுல எது வந்து சரியான நமக்கு இந்த ப்ராசஸ்ல வந்து எதற்கு சரியான விடை கிடைப்பதில்லை என்றால், நமக்கு எப்படி எண்ணங்கள் தோன்றுகின்றன, எப்படி கற்பனை இமேஜினேஷன் தோன்றுகின்றன, எப்படி நமக்குள்ள அந்த ஊகிக்கும் தன்மை ஸ்பெகுலேஷன் இதெல்லாம் தோன்றுகின்றன, எப்படி மனிதனுடைய சுதந்திரமாக செயல்படும் அறிவு என்பது தோன்றுகின்றது. இதையெல்லாம் வந்து இத்தகைய செயல்பாடு விளக்குவதாக இல்லை. நமக்கு திருப்திப்படுத்தும் வகையில் இத்தகைய வெறும் ஒரு மெக்கானிக்கல் ஆக்ஷன், ஒரு அப்சர்வேஷன், ஒரு ரிஃப்ளெக்ஸ் மோஷன், அப்படிதான் கான்சியஸ்னஸ் அப்படிங்கிறத நம்மால ஏத்துக்க முடியாது. ஏன்னா அது மாத்திரம் கிடையாது இல்லையா? மனிதன் சிந்திக்கின்றான், கற்பனை செய்கின்றான், எதிர்காலம் குறித்து, வரப்போகும் நிகழ்வுகள் குறித்து அவன் ஊகிக்கின்றான், அவனுடைய அறிவு சுதந்திரமாக செயல்படுகின்றது. ஸோ இதுக்கெல்லாம் வந்து அப்படின்னா இதுக்கெல்லாம் பின்னாடி என்ன இருக்கு அப்படின்னா, வேற ஒன்று விஷயம் இருக்கு. உணர்வு நிலை என்பது வெறும் மெக்கானிக்கல் ஆக்ஷன் இல்லை. இதற்கு பின்னாலும் அந்த கான்சியஸ்னஸ் இருக்கின்றது. இதைத்தான் இங்க பகவான் குறிப்பிடுகின்றார். இந்த பரிணாமத்துல வந்து எது பரிணாமத்தில் வந்து மெல்ல மெல்ல தன்னை வெளிப்படுத்துகின்றது என்றால் கான்சியஸ்னஸ், உணர்வு நிலை. அதே போல இந்த இக்னோரன்ஸ், அறியாமை என்பது மெல்ல மெல்ல ஞானம், நாலேஜ் என்கின்ற நிலையை நோக்கி நகருகின்றதை பார்க்கின்றோம். இதை நம்ம புரிஞ்சுக்கணும் அப்படின்னா, இதுதான் பகவானினுடைய இந்த டீச்சிங்ல ஒரு மைய கருத்து. இதை சுற்றி தான் வந்து பகவான் வந்து தன்னுடைய அனைத்து கருத்துக்களையும் அமைத்துள்ளார். இதை புரிஞ்சுக்கணும் அப்படின்னா, இதற்கு பின்னால் உள்ள ஒரு அடிப்படை உண்மையை புரிந்து கொள்ளாமல் இந்த உண்மையை புரிந்து கொள்ள முடியாது. அடிப்படை உண்மை என்ன அப்படின்னா, ஏற்கனவே ஒரு மறைந்துள்ள உணர்வு நிலை அனைத்திலும் இருக்கின்றது. There is already a concealed consciousness in all things அப்படிங்கிற உண்மையை வந்து நம்ம ஏற்றுக்கொண்டால் தான் நம்மளால அந்த எவல்யூஷன் ஆஃப் கான்சியஸ்னஸை நம்மளால புரிந்து கொள்ள முடியும். அதர்வைஸ் முடியாது. அதர்வைஸ் என்ன சொல்லுவோம், எப்படி அது முடியும், எல்லாமே சடப்பொருள் தானே, சடப்பொருள்லேருந்து எப்படி இன்னொன்று வர முடியும் அப்படின்னு தான் சொல்லுவாங்க. அதனால என்ன புரிஞ்சுக்கணும் அப்படின்னா, எதை நம்ம சடப்பொருள்னு சொல்றோமோ அதற்குள்ளேயே வந்து there is a concealed consciousness, மறைந்துள்ள ஒன்றுதான் மெல்ல மெல்ல வெளிப்படுகின்றது அப்படிங்கிற உண்மையை நாம் அடிப்படை உண்மையை புரிந்து கொள்ளணும் அப்படிங்கிறார். விலங்குகளினுடைய வாழ்வு, அதே போல அதிலிருந்து மனம் என்கின்ற ஒரு அம்சத்தை கொண்ட மனிதனுடைய ஒரு வெளிப்பாடு, இதையெல்லாம் பார்க்கும் பொழுது என்ன நாம் ஒரு சரியான ஒரு 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 வலுவான ஒரு முடிவுக்கு நாம் வருகின்றோம் என்றால், அனைத்திற்கும் பின்னால இந்த நாலேஜ் அல்லது அந்த நாலேஜினுடைய சக்தி என்பது அனைத்திற்கும் அடித்தளமாக இருக்கின்றது என்பதை நாம் புரிந்து கொள்கின்றோம். நாலேஜ் அண்ட் பவர் ஆஃப் நாலேஜ் அப்படிங்கிறது என்ன? உண்மையிலேயே ஆங்கிலத்தில் சொல்றோம் நாலேஜ் அப்படின்னு சொல்றோம்.
அது ஒரு சரியான ஒரு வேர்டு. ஆங்கிலத்துல அந்த வேர்டை வந்து நாலேஜ்னு சொல்றோம். அது உண்மையிலேயே என்ன அப்படின்னா சித், சச்சிதானந்தத்தில் இருக்கக்கூடிய சித்து தான் வந்து நாலேஜ். த பவர் ஆஃப் நாலேஜ் தான் சித் சக்தி. இதுதான் ஏன்னா சச்சிதானந்தம் தானே அனைத்திற்கும் மூலதனமாக, அனைத்திற்கும் மூலமாக இருக்கின்றது, அனைத்திற்கும் அடித்தளமாக இருக்கின்றது. சச்சிதானந்தத்தில் இருக்கக்கூடிய அந்த சித் தான் வந்து நாலேஜா இருக்கு. சித் சக்தி தான் வந்து பவர் ஆஃப் நாலேஜா இருக்கு. இது எல்லாத்துக்கும் பின்னால அண்டர்லைங்கா இருக்கு. இதை நம்ம அறிந்து கொள்ளணும். இது இருக்கிறதுனால தான் எல்லாமே வெளியில வருது. அது வந்து வெவ்வேறு நிலைகள்ல வெளியே வருகின்றது. மெட்டீரியல் லெவல், அப்புறம் அதுக்கு அடுத்த வாழ்வினுடைய வடிவங்கள், அப்புறம் விலங்கினுடைய விலங்கினங்கள், மனிதன் மனதை கொண்டு சிந்திக்கும் மனிதன், எல்லாமே வந்து அந்த மெல்ல 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 வெளிப்படுகின்றது. இதற்கு எல்லாத்துக்கும் அடித்தளமாக என்ன இருக்கு அப்படின்னா அந்த சித் சக்தி. இது வந்து மெல்ல வெளிவருகின்றது. எப்படின்னா அந்த எஸ்பெஷலி வாழ்வினுடைய அமைப்புகள், வாழ்வினுடைய அமைப்புகள் வந்து அதனுடைய சூழ்நிலையுடன் ஏற்படும் தொடர்புகள் மூலமாக இந்த உள்ளே இருக்கக்கூடிய அந்த நாலேஜ் ஆர் பவர் ஆஃப் நாலேஜ் என்பது மேற்புறத்திற்கு வருகின்றது. இதுதான் வந்து உண்மை. எப்படி நாலேஜ் வருது எப்படிங்கிறத பகவான் விளக்குகின்றார். கான்சியஸ்னஸ் எப்படி வருது அப்படிங்கிறத விளக்குகின்றார். இப்போ அடுத்த பேராகிராஃப் நம்ம வந்து 16 பார்க்க போறோம். இந்த 16ல என்ன பகவான் என்ன கோருகின்றார் என்றால், இங்கே நம்மளுடைய நோக்கம் என்ன அப்படின்னா, எவல்யூஷன் ஆஃப் கான்சியஸ்னஸ் என்பது உண்மை. அதை நான் புரிஞ்சுக்கிறோம், அடிப்படை கான்செப்ட். இங்க எப்படி வந்து இந்த பொய்மை, ஃபால்ஸ்ஹுட், எரர், ராங் அண்ட் ஈவில், பொய்மை, பிழை, தவறு, தீமை எல்லாம் எப்படி நுழைந்தது, அதுதான் அதுக்கு தான் நம்ம இவ்வளவு படிக்கிறோம். எப்படி எந்த ஸ்டேஜ்ல நுழையுது அப்படிங்கிறத நம்ம பார்க்கணும். அது எந்த ஸ்டேஜ்ல நுழையுது அப்படின்னா பகவான் வந்து ஏற்கனவே அதுக்கான ஒரு இதை கூறியுள்ளார். ஒரு புறம் என்ன அப்படின்னா, ஒரு புறம் கீழே இருக்கக்கூடிய அந்த இன்கான்சியன்ட் லெவல், அப்புறம் மேலே இருக்கக்கூடிய மேலே செயல்படக்கூடிய நம்மளுடைய சர்ஃபேஸ் கான்சியஸ்னஸ். இது எல்லாமே பார்த்தோம் அப்படின்னா இதற்கு எல்லாத்துக்கும் அடிப்படையில் இருக்கக்கூடிய ஒரு மையமாக இருக்கக்கூடிய மனிதனுடைய ஈகோ. இந்த ஒரு அமைப்புல தான் வந்து அந்த இந்த பொய்மையும் பிழையும் இந்த ஒரு அதாவது இந்த மேற்புறத்தில் செயல்படும் ஈகோவை சார்ந்து செயல்படும் அந்த ஒரு நிலையில தான் இதெல்லாம் வெளிப்படுகின்றது அப்படிங்கிறத நம்ம பகவான் கூறியுள்ளார். எக்ஸாக்ட்லி எப்படி அது வெளியே வருது அப்படிங்கிறது தான் நம்ம பகவான் இங்க எக்ஸ்பிளைன் பண்றார். ஏன்னா நேரடியா நம்ம வந்து ஈகோ வர்றதில்லை, நேரடியா நமக்கு வந்து மைண்ட் வர்றதில்லை. எப்படி வந்து அந்த வைட்டல் லெவல்ல வந்து எப்படி வந்து இந்த ஃபால்ஸ்ஹுட், எரர், ராங் அண்ட் ஈவில் எந்த நிலையில நுழைகின்றது அப்படிங்கிறது தான் பகவான் எக்ஸ்பிளைன் பண்றார். இந்த பேராகிராஃப் 16ல என்ன பகவான் குறிப்பிடுகின்றார் என்றால், எப்படி வந்து அனிமல் லெவல்ல எப்படி வந்து அந்த கான்சியஸ்னஸ் வந்து வெளியே வருகின்றது, லைஃப் ஃபார்ம்ஸ்ல அனிமல்ஸ் லெவல்ல எப்படி அந்த கான்சியஸ்னஸ் வந்து எந்த நிலையில எப்படி வெளிப்படுகின்றது அப்படிங்கிறத பகவான் விளக்குகின்றார். அப்புறம் தான் நம்மளால புரிஞ்சுக்க முடியும் எந்த அந்த கரெக்ட் எக்ஸாக்ட் ஸ்டேஜ்ல அந்த எப்படி அந்த ஃபால்ஸ்ஹுட், பொய்மை நுழைகின்றது, பிழை, ராங், ஈவில் எப்படி நுழைகின்றது என்பதை புரிந்து கொள்ள முடியும். அதுக்கு தான் பகவான் வந்து ரொம்ப ஸ்டெப் பை ஸ்டெப்பா வந்து நம்மை அழைத்து செல்கின்றார். பேராகிராஃப் 16க்கு நம்ம உள்ள போகலாம். Book 2, Chapter 14, The Origin and Remedy of Falsehood, Error, Wrong and Evil, Paragraph 16. The individual animal, being in its first conscious self-affirmation, has to rely on two sources of knowledge. As it is nascent and helpless, a small modicum of
uninformed surface consciousness in a world unknown to it. The secret conscious force sends up to the surface the minimum of intuition necessary for it to maintain its existence and go through the operations indispensable to life and survival. Thank you. தேங்க்யூ. படிக்கட்டுமா சார்? எஸ் மேடம். Explanation. The individual animal emerges in the process of evolution from less developed life forms. It has to affirm itself in a world of matter. In its first conscious self-affirmation, it has to rely on two sources of knowledge. At this stage, it is nescient, that is without knowledge and helpless. All it has is a small amount of uninformed surface consciousness in a world unknown to it. The secret conscious force sends up to this surface the minimum of intuition necessary for it to maintain its existence and to carry out the operations necessary for its life and survival. Thank you, sir. தேங்க்யூ. நம்ம பார்த்தோம், எல்லாமே சடப்பொருளாக எங்கும் நிறைந்த சடப்பொருள்ல இந்த உணர்வு நிலையினுடைய வெளிப்பாடு அதுவே ஒரு மிரக்கல் போல இருக்கு, ஒரு அற்புதம் போல இருக்கு அப்படிங்கிறத பார்த்தோம். விலங்குகள் செயல்படுகின்றன. விலங்குகள் பார்த்தோம் அப்படின்னா எப்படி மனிதன் அப்படிங்கிறவன் செயல்பட ஆரம்பிச்சோன்னா மனிதனுக்கு அறிவு விடுகின்றது. மைண்ட் அப்படிங்கிற ஒரு அமைப்பு விடுகின்றது. நாலேஜ் அதில் கெயின் பண்ணிக்கிறான் மனுஷன். எப்படி விலங்குகள்லாம் எப்படி விலங்குகளுக்கு சிந்திக்க தெரியாது, 6 அறிவுன்னு சொல்றாங்க, அது கிடையாது. எப்படி விலங்குகள் செயல்படுகின்றது அப்படிங்கறது பார்த்தோம் அப்படின்னா, ஏன்னா முதல்ல விலங்குகள் பார்த்தோம் அப்படின்னா எந்த சூழ்நிலையில அவை இருக்கின்றனவோ அந்த சூழ்நிலையில அந்த விலங்குகள் பார்த்தோம் அப்படின்னா தன்னை முதலில் தன்னுடைய இருப்பை உறுதி செய்து கொள்ளணும். அதர்வைஸ் தே cannot survive. ஃபர்ஸ்ட் தன்னுடைய இருப்பை உறுதி செய்து கொள்ளுதல். அதுக்கு தகுந்த மாதிரி என்வாயரன்மெண்ட் சூழ்நிலையை தேர்ந்தெடுக்கும். அதுல தன்னுடைய இருப்புக்கு பாதகம் வராத மாதிரி அது தேர்ந்தெடுத்து செயல்படுகின்றது. எப்படி அது உறுதி செய்து கொள்கின்றது? எதை நம்பி அதுக்கு நம்மை மாதிரி எல்லா அனைத்தையுமே ஆராய்ந்து பகுத்தறிவை கொண்டு செயல்படுவது இல்லை. எந்த அடிப்படையில் அது தன்னுடைய இருப்பை ஒவ்வொரு விலங்கும் உறுதி செய்து கொள்கின்றது? அதற்கு சாதகமான ஒரு சூழ்நிலையை தேர்ந்தெடுக்கின்றது. இது எப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா, இங்க பகவான் சொல்றாரு, அதுக்கு 2 சோர்ஸ் ஆஃப் நாலேஜஸ் இருக்கு அப்படிங்கிறார். 2 sources of knowledge அப்படிங்கிறார். ஏன்னா அதனுடைய ஆரம்ப ஒரு விலங்கை எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா அதுக்கு அறிவு என்பது கிடையாது. அது ஒரு ஹெல்ப்லெஸ் கிரீச்சர் தான். பட் இருந்தாலும் பார்த்தோம் அப்படின்னா அது ஏதோ ஒன்று அதை வழி நடத்துகின்றதை நம்ம பார்க்கிறோம். அதுகிட்ட இருக்கிறதெல்லாம் பார்த்தோம் அப்படின்னா அந்த மேற்புறத்தில் காணக்கூடிய ஒரு சிறிய அளவே உரிய ஒரு உணர்வு நிலை தான். மேற்புறத்தில் இருக்கக்கூடிய சரியான முறையில் உருவாகாத சிறிய அளவே இருக்கக்கூடிய உணர்வு நிலை தான் ஒவ்வொரு விலங்குல காணப்படுகின்றது. ஆனா ஏதோ ஒன்று எப்படி அந்த ஒரு குறுகிய அறிவை வைத்து கொண்டு அதனால எப்படி செயல்படுகின்றது அப்படிங்கிறத பார்த்தோம் அப்படின்னா
அதற்குள்ளேயே மறைந்து உள்ள ஒரு உணர்வு நிலை இருக்கின்றது. தி சீக்ரெட் கான்சியஸ்னஸ் ஃபோர்ஸ். ஏற்கனவே நம்ம பார்த்துட்டோம், பகவான் வந்து எல்லாத்துக்கும் நம்ம அடிப்படையா என்ன உணர்ந்து கொள்ளணும்னா, இந்த பரிணாம எவல்யூஷன் ஆஃப் கான்சியஸ்னஸ், உணர்வு நிலையினுடைய பரிணாமத்தை நம்ம சரியாக புரிஞ்சு கொள்ளணும் அப்படின்னா, எல்லாத்துலேயும் மறைந்துள்ள உணர்வு நிலை இருக்கின்றது அப்படிங்கிறத நம்ம ஏற்றுக்கொண்டு புரிந்து கொண்டால்தான் எல்லாத்தையும் புரிந்து கொள்ள, நம்ம அந்த பரிணாமத்தில் எப்படி வெளிப்படுகின்றது என்பதை புரிந்து கொள்ள முடியும்னு சொல்லிட்டார் ஏற்கனவே. அப்படின்னா இந்த விலங்குகள்கிட்ட கூட பார்த்தோம் அப்படின்னா, அந்த ஒரு மறைந்துள்ள உணர்வு நிலையினுடைய சக்தி, சீக்ரெட் கான்சியஸ் ஃபோர்ஸ், அது என்ன செய்கின்றது, அந்த ஒரு விலங்கினுடைய அமைப்பு மேற்புற உணர்வு நிலைக்கு அந்த ஒரு நுண்ணறிவு, இன்ட்யூஷன் வந்து மனுஷனுக்கு தான் வரணும் அவசியம் கிடையாது. இன்ட்யூஷன் வந்து விலங்குகளுக்கும் குறைந்த அளவு, எந்த அளவுக்கு அந்த இன்ட்யூஷன் அதனுடைய இருப்பை வந்து அதனுடைய வாழ்வதற்கான தேவையான அந்த இன்ட்யூஷனை வந்து அதற்குள்ளேயே மறைந்துள்ள ஒரு அந்த உணர்வு நிலை வந்து மேலே அதனுடைய மேற்புறத்துக்கு அனுப்புகின்றது அப்படிங்கிறார். அப்பதான் அதனுடைய சர்வை பண்ண முடியும், அதனுடைய வாழ்வை நடத்த முடியும் அப்படிங்கிறார். The secret conscious force sends up to the surface the minimum of intuition necessary for it to maintain its existence and go through the operations indispensable to life and survival அப்படிங்கிறார். இப்படிதான் ஒவ்வொரு விலங்கும் செயல்படுது. ஒவ்வொரு விலங்கும் எப்படி செயல்படுது அப்படின்னா, அதுக்குள்ளேயே உள்ளேந்து இன்ட்யூஷன் வெளியே வந்து அதை செயல்பட வைக்குது அப்படிங்கிறார். அடுத்தது போகலாம். நம்ம பார்க்குறோம் இப்போ சில பறவைகள்லாம் வந்து எப்படி இந்த பறவைகளுக்கு வந்து இப்போ இன்ட்யூஷன் வந்து எல்லா அனிமல்ஸுக்கும் இருக்கிறத நம்ம பார்க்குறோம். பறவைகள் வந்து சரியான பருவத்தில் வந்து ஒரு இடத்துல இன்னொரு இடத்துக்கு பறந்து இடம் மாறி செல்வதை பார்க்குறோம். தட்பவெட்ப நிலைக்கு தகுந்த மாதிரி அது வந்து இடம் மாறி செல்வதை பார்க்குறோம். இதெல்லாம் வந்து அந்த உள்ள இருக்கக்கூடிய அந்த இன்ட்யூஷன் மூலமாக தான் செயல்படுகின்றது அப்படிங்கிறார். அடுத்தது போகலாம். This intuition is not possessed by the animal, but possesses and moves it. It is something that manifests of itself in the grain of the vital and physical substance of consciousness, under pressure of a need and for the needed occasion. But at the same time, a surface result of this intuition accumulates and takes the form of an automatic instinct which works whenever the occasion for it recurs. This instinct belongs to the race and is imparted at birth to its individual members. Thank you. Thank you. Padikava, sir? Yes, madam. This intuition is not possessed by the animal, but it is the intuition that possesses the animal and moves it. It is something that manifests of itself, that is, comes on its own, in the nature of vital and physical substance of consciousness, under pressure of a need and for the needed occasion. But at the same time, a surface result of this intuition accumulates and takes the form of an automatic instinct. This instinct works whenever the occasion for it recurs. This instinct belongs to the animal race and is given at birth to its individual members. Thank you, sir. Thank you. So, for example, மனுஷன் சொல்லலாம், எனக்கு வந்து இந்த நாலேஜ் இருக்கு, ஐ பொசஸ் திஸ் நாலேஜ் அப்படின்னு மனுஷன் சொல்லுவான். எனக்கு இந்த நாலேஜ் எல்லாம் இருக்குது, அதனால தான் நான் செயல்படுறேன் அப்படின்னு சொல்றான்.
ஒரு எறும்பை எடுத்துக்கலாம். அந்த எறும்பு வந்து சொல்ல முடியுமா? எறும்பு வந்து எனக்கு இன்ட்யூஷன் இருக்கு, அதனால தான் வந்து எனக்கு வந்து தெரியுது எந்த இடத்துல அந்த என்னுடைய எறும்பு என்னுடைய இது இறை இருக்கு, தேடி போகணும், நான் சரியா போகணும், எந்த இடத்துல என்னுடைய இருப்பை அமைத்து கொள்ளணும் அப்படின்னு எறும்பு சொல்ல முடியுமா? சொல்ல முடியாது. என்ன காரணம் அப்படின்னா, எறும்பு வந்து எறும்பை வந்து எது வழி நடத்துகின்றது அப்படின்னா அந்த இன்ட்யூஷன் தான். எறும்பை வந்து எது வழி நடத்துகின்றது அப்படின்னா இன்ட்யூஷன் தான் வழி நடத்துகின்றது. எறும்புக்கு வந்து இன்ட்யூஷன் கிடையாது. அதுதான் சொல்றார் பகவான். அதைத்தான் பகவான் இங்க சொல்றார். This intuition is not possessed by the animal but possesses and moves it. இன்ட்யூஷன் அப்படிங்கிறது இந்த எறும்புகள்னா ஒரு எக்ஸாம்பிளுக்கு சொல்றோம், விலங்குகளை அது வழி நடத்துகின்றது. எப்படி தன்னை வெளிப்படுத்திக் கொள்கின்றது இந்த இன்ட்யூஷன் எப்படின்னா, ஒவ்வொரு விலங்கினத்திலும் ஒரு மெட்டீரியல் சப்ஸ்டன்ஸ் இருக்கு. விலங்குகள் அப்படின்னா அதுக்கு மைண்ட் இருக்காது, மனுஷன்கிட்ட மைண்ட் இருக்கு. ஆனா அது ரெண்டு விஷயம் இருக்கு விலங்குகள்கிட்ட. ஒன்று இந்த வைட்டல் சப்ஸ்டன்ஸ் இருக்கு, லைஃப்னுடைய அந்த பிராணசக்தி அப்படிங்கிறது செயல்படுது. அதே போல உடல் அந்த அந்த மெட்டீரியல் அதனுடைய ஃபார்ம் வடிவத்தில் இருக்கக்கூடிய அந்த மெட்டீரியல் அமைப்பு இருக்கு. ரெண்டு விஷயம் இருக்கு. இந்த ரெண்டு விஷயத்தோடையும் கான்சியஸ்னஸ் இணைந்து இருக்கு இல்லையா? கான்சியஸ்னஸ் அப்படிங்கிறது அந்த எறும்புக்கும், அந்த எறும்போ விலங்கோ பார்த்தோம் அப்படின்னா அதனுடைய உடல், அதுக்கு ஒரு கான்சியஸ்னஸ் இருக்கு, அதனுடைய பிராணமயத்திற்கு ஒரு கான்சியஸ்னஸ் இருக்கு. ஸோ the vital and physical substance of consciousness, ஒவ்வொரு விலங்குகள்கிட்டையும் இந்த வைட்டல் அண்ட் பிசிக்கல் சப்ஸ்டன்ஸ் ஆஃப் கான்சியஸ்னஸ் இருக்கும். அதற்கே என்ற ஒரு இயல்பு இருக்கு. இந்த ஒவ்வொரு விலங்குகிட்டையும் இருக்கக்கூடிய அந்த வைட்டல் அண்ட் பிசிக்கல் சப்ஸ்டன்ஸ் ஆஃப் கான்சியஸ்னஸ்ல அதற்கே உரிய ஒரு இயல்பு இருக்கு. அந்த இயல்பின் மூலமாகத்தான் இந்த இன்ட்யூஷன் செயல்படுகின்றது. எப்பொழுதெல்லாம் செயல்படும்? எப்பொழுதெல்லாம் அதற்கு தேவை இருக்கோ, ஒரு சூழ்நிலை இருக்கோ. ஒரு சூழ்நிலை வந்து ஒரு ஆபத்து வருது அப்படின்னா உடனே பார்த்தோம் அப்படின்னா அந்த அனிமல்ஸ் எல்லாம் வந்து சரியான பதுங்கிக்கும். எப்படி அதுக்கு தெரியும் ஏதோ ஒன்று ஆபத்து வரப்போகுது அப்படின்னா? அது அந்த செயல்பட்டு அது உடனே பார்த்தோம் அப்படின்னா அந்த தன்னை பாதுகாப்பான இடத்திற்கு செல்வதை நம்ம பார்க்கலாம். அதுதான் வந்து ப்ரெஷர் ஆஃப் த அக்கேஷன். அது எப்போதான் வந்து சூழ்நிலையினுடைய அழுத்தம் அதற்கு தரப்படுகின்றதோ அப்பொழுதெல்லாம் அது செயல்படும். இது வந்து இந்த நம்ம பார்த்தோம் உள்ள அந்த இன்ட்யூஷன் எப்படி அப்படிங்கிறது விலங்குகள்கிட்ட மேல வந்து விலங்குகளை எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா ஒரு சின்ன அமௌண்ட் ஆஃப் சர்ஃபேஸ் கான்சியஸ்னஸ் தான் இருக்கு அப்படிங்கிறத பார்த்தோம். கீழேந்து மேல அந்த இன்ட்யூஷன் வந்து உள்ளேந்து வெளியே வந்துதான் அந்த விலங்குகளை வந்து சரியான முறையில் செயல்பட வைக்கின்றது அப்படிங்கிறத பார்த்தோம். அந்தந்த சூழ்நிலைக்கு தகுந்த மாதிரி, தருணத்திற்கு தகுந்த மாதிரி செயல்பட வைக்கிறது அப்படிங்கிறத பார்த்தோம். இந்த செயல்பாடு வந்து தொடர்ந்து நடந்து கொண்டே இருக்கும் இல்லையா? ஒரு சமயத்தில் மாத்திரம் நடக்காது. ஒரு குறிப்பிட்ட சூழ்நிலையில இப்படி ஒரு வலிமையான விலங்கு பார்த்தோம் அப்படின்னா வலிமை அற்ற ஒரு வலிமை குறைந்த ஒரு விலங்கு வலிமையான விலங்கை பார்க்கும் பொழுது அது என்ன செய்கின்றது? டிஃபென்சிவா அது வந்து பார்த்தோம் அப்படின்னா பதுங்குகின்றது. அல்லது எனக்கு இறை தேவை அப்படின்னு எனக்கு பசிக்கும் பொழுது இந்த இடத்துக்கு போனா எனக்கு இறை கிடைக்கும் அப்படின்னு ஒவ்வொரு விலங்கு இனங்களுக்கும் தெரியும். எப்படி இறையை வந்து கரெக்டா போய் தேடி கண்டுபிடிக்குது அதுக்கு. அதெல்லாம் வந்து எப்படி உள்ளேந்து அந்த இன்ட்யூஷன் வருது. ஆனா அது ரிப்பீட்டடா வந்துகிட்டே இருக்கு. ரிப்பீட்டடா இந்த மெசேஜ் வந்து கீழே போய் இந்த இன்ட்யூஷன் அப்படிங்கிறது
எப்படி மாறிடும் அப்படிங்கன்னா ஆட்டோமேட்டிக் இன்ஸ்டிங்க்டா மாறிடும். இன்ட்யூஷன் அப்படிங்கிறது தொடர்ந்து அது நடந்து கொண்டே இருக்கும் பொழுது எவ்வாறு மாறுகின்றது என்றால் ஆட்டோமேட்டிக் இன்ஸ்டிங்க்ட் அப்படிங்கிறது. ஆட்டோமேட்டிக் இன்ஸ்டிங்க்ட். ஸோ அது வந்து ஆட்டோமேட்டிக்காக எப்பொழுதெல்லாம் வந்து தேவைப்படுதோ அப்போல்லாம் வந்து அது ஒர்க் பண்ண ஆரம்பிச்சிடும். இப்போ சயின்டிஸ்ட்டை போய் கேட்டோம் அப்படின்னா அவங்க வந்து என்ன சொல்லுவாங்க, எப்படி அனிமல்ஸ் எல்லாம் வந்து வேலை செய்யுது அப்படின்னா அவங்க இன்ஸ்டிங்க்ட் அப்படிம்பாங்க. அவங்களுக்கு அதுக்கு பேக்ரவுண்ட் சொல்ல தெரியாது. ஆனால் இங்கே பகவான் என்ன சொல்றாரு, அது இன்ஸ்டிங்க்ட் வந்து இன்ஸ்டிங்க்டா உடனே வரல, இன்ஸ்டிங்க்டா அது உருமாறி இருக்கு. இன்ஸ்டிங்க்டா அது உருமாறி இருக்கு. அதுக்கு இன்ட்யூஷன் தான் இருக்கு அப்படிங்கிறார். இன்ட்யூஷன் தான் வந்து தொடர்ந்து செயல்படப்படப்பட அது இன்ஸ்டிங்க்டிவா மாறிடுச்சு அப்படிங்கிறார். இது வந்து எல்லா விலங்கினங்கள்ட்டையும் இதை பார்க்கலாம் நம்ம. அது வந்து இன்ஸ்டிங்க்டிவா அதுக்கு விலங்குகளுக்கு தெரியும். அது இந்த இன்ஸ்டிங்க்ட் வந்து ஒரு தனி மனிதன் அப்படிங்கிறவனுக்கு தான் இந்த இன்ட்யூஷன் இருக்கும். ஒரு தனிப்பட்ட ஒரு ஜீவன் அப்படிங்கும்போது இன்ட்யூஷன் சொல்றோம். ஆனா ஒரு ரேஸ் அப்படின்னு ஒரு வர்க்கம், ஒரு விலங்கினத்தினுடைய வர்க்கம், பறவைகளினுடைய பறவை இனம், புலி இனம், சிங்கத்தினுடைய இனம் அப்படின்னு சொல்லும் பொழுது அந்த இனத்திற்கு என்று ஒரு இன்ஸ்டிங்க்ட் இருக்கு. தனிப்பட்ட அளவு தான் நம்ம வந்து இன்ட்யூஷன் சொல்றோம். இன்ஸ்டிங்க்ட் அப்படிங்கிறது எப்படி மாறிடும் அப்படின்னா தொடர்ந்து ஒவ்வொரு தனி மனித அளவுல செயல்பட்டு அந்த இனத்திற்கே, அந்த வர்க்கத்திற்கே அது இன்ஸ்டிங்க்டிவா மாறிவிடுகின்றது அப்படிங்கிறார். அந்த இன்ஸ்டிங்க்ட் வந்து எப்படி பிறக்கும் பொழுதே அதுக்கு வழங்கப்படுகின்றது. புலி அப்படின்னா புலிக்கு தெரியும் அதுக்கு எப்படி வந்து வேகமா போய் இரையை பிடிக்கிறதுன்னு தெரியும். பூனைக்கு தெரியும் எப்படி தாவறதுங்கிறது தெரியும். இது எப்படி எப்படின்னா பிறக்கும் பொழுதே அந்த இன்ஸ்டிங்க்ட் வந்து அதுக்கு வழங்கப்படுகின்றது. The instinct belongs to the race and is imparted at birth to its individual members. அதனால என்ன புரிஞ்சுக்கணும் அப்படின்னா இந்த இன்ஸ்டிங்க்ட் அப்படிங்கிறது ஹெரிடிட்டரியா அந்த இனத்திற்கு வழங்கப்படும் ஒன்று. இட் பிகம்ஸ் a hereditary habit. அதைத்தான் பகவான் சொல்றார். The instinct belongs to the race and is imparted at birth to its individual members. ஆரம்பத்தில் தனிப்பட்ட அளவில் இன்ட்யூஷனா தான் மேலே போய் செயல்படுது. அதனுடைய தொடர்ந்து செயல்பாட்டினால அது வந்து இட் பிகம்ஸ் அன் ஆட்டோமேட்டிக் இன்ஸ்டிங்க்ட். அப்புறம் ஆட்டோமேட்டிக் இன்ஸ்டிங்க்ட் அப்படிங்கிறது அதுக்கு தலைமுறையா அந்த இனத்திற்கு தொடர்ந்து பிறக்கும் பொழுதே அந்த உள்ளுணர்வு என்பது அதற்கு வழங்கப்படுகின்றது. அப்படித்தான் ஒவ்வொரு இனமும் செயல்படுகின்றது அப்படிங்கிறார். அடுத்தது போகலாம். ரங்கராஜன் சார். சொல்லுங்க சார். இந்த இடத்துல ஒரு அற்புதமான பகவானோட சாவித்ரி கோட்டிங் பேஜ் 164ல ரொம்ப அழகா இருக்கு சார். சொல்லட்டுமா சார்? Ever since consciousness was born on earth, life is the same in insect, ape and man அப்படிங்கிறார். கரெக்ட். தேங்க்யூ. சார் இந்த பேராகிராஃப்ல பார்த்த பேராகிராஃப்ல ஒரு ரொம்ப இம்பார்ட்டன்ட் பாயிண்ட் நமக்கு பகவான் தெரிவிக்கிறார். அது என்னன்னா intuition is not possessed by the animal. ஃபர்ஸ்ட் ஸ்டேட்மெண்ட். அதுக்கு மாத்தா அந்த இன்ட்யூஷன் தான் இட் பொசஸஸ் தி அனிமல். எஸ் அப்படின்னு அடுத்த பாயிண்ட். ரெண்டு ரொம்ப இம்பார்ட்டன்ட் பாயிண்டா இருக்கு ரெண்டுமே. இதை எக்ஸ்டெண்ட் பண்ணா நமக்குமே அதே தானே அப்ளிகபிளா இருக்குல்ல, மனுஷனுக்குமே. மனிதனுக்கும் அப்படிதான். மனிதனுக்கும் வந்து நம்ம வந்து ஏதோ ஒரு கைடன்ஸ் தான் வந்து நம்ம வழி நடத்துது. there is some ஒரு அன்சீன் கைடன்ஸ் வந்து நமக்கு கிடைச்சு கொண்டே இருக்கு. அது நம்மளுடைய சர்ஃபேஸ் அதனுடைய ஆரவாரத்தில் நம்ம வந்து கவனிக்கிறது இல்லை.
நம்ம என்ன மனுஷன் வந்து கம்ப்ளீட்டா வந்து புற இயல்புல வாழ்றதுனால நம்ம அதனுடைய ஒரு வாரத்துல நமக்கு கிடைக்கக்கூடிய அந்த தொடர்ந்து கிடைக்கக்கூடிய அந்த கைடன்ஸை நம்ம வந்து கவனிக்கிறது இல்லை. ஆனா மனிதனுக்கும் அதுதான் நடக்குது, மனிதனுக்கும் அதுதான் தொடர்ந்து நடந்து கொண்டு இருக்கின்றது. இப்ப அனிமல்ஸ்ல பார்த்தோம் அப்படின்னா அது இன்ஸ்டிங்டிவா மாறிடுது. இன்ட்யூஷனா இருக்கிறது இன்ஸ்டிங்டிவா ஒன்ன காலப்போக்கில் மாறிடுது. ஸோ பை டிஃபால்ட் வந்து இன்ஸ்டிங்டிவா செயல்பட ஆரம்பிச்சிருது. அதனாலதான் வந்து பார்த்தோம் அப்படின்னா அனிமல் இன்ஸ்டிங் வந்து என்னைக்குமே வந்து பிழையே இருக்காது. அதனுடைய இன்ஸ்டிங்க்ட்ல வந்து அன்எரிங்கா இருக்கும். ஆனா அது பிழையும் இருக்கும். எப்படின்னு சொல்றாரு, நான் அதை ஐ வில் எக்ஸ்பிளைன். அந்த இன்ஸ்டிங்க்ட் வந்து இட் இஸ் அன்எரிங், ஆல்வேஸ் இட் இஸ் அன்எரிங், பட் இட் கேன் ஆல்சோ ஏர். அது எப்போங்கிறதையும் பகவான் எக்ஸ்பிளைன் பண்றாரு. ஆனா மனுஷனுடைய நாலேஜ் வந்து நம்ம அன்எரிங் சொல்ல முடியுமா? ஏன்னா நம்ம வந்து வி பொசஸ் நாலேஜ், வி ஆர் நாட் பொசஸ்டு பை நாலேஜ். whereas அனிமல்ஸ் பார்த்தோம் அப்படின்னா தே ஆர் பொசஸ்டு பை இன்ட்யூஷன் which turns out into instinct which becomes almost error free. அதுதான் புரிஞ்சுக்கணும் நம்ம இங்க. மனுஷனும் நீங்க சொல்ற மாதிரி அந்த இன்ட்யூஷனால தான் ஒரு ஹையர் இன்ட்யூஷனால தான் அங்க வழி நடத்தப்படுகின்றான். வெறும் நாலேஜ் மாத்திரம் இல்லை, there is some other thing which is guiding. பட் மனுஷன் என்ன சொல்றான், அவனுடைய நான் தான் எல்லாம் அப்படின்னு அவனுடைய ஈகோ அவனுடைய சர்ஃபேஸ் இண்டிவிஜுவாலிட்டி வந்து ரொம்ப வலிமையாக வந்ததுனால அவன் எல்லாத்தையும் தான் தான் பண்றோம் அப்படின்னு அவன் வந்து உரிமை கோருகின்றான். பட் இட் இஸ் நாட் ட்ரூ. ரங்கராஜன் சார் கோட் பண்ண சாவித்ரி லைன்ஸும் இதையே தான் கன்ஃபார்ம் பண்றது இல்லையா? கரெக்ட். ஆமா. எவர் சின்ஸ் இது எவர் சின்ஸ் லைஃப் கான்சியஸ்னஸ் இஸ் பார்ன்னா லைஃப் இஸ் ஆல் தி சேம், எல்லாத்துலயும் ஒரே மாதிரி தான் இருக்கு அப்படிங்கறத சொல்றாங்க. அதுல பகவான் சார் சொல்லுங்க. பகவான் வந்து அடுத்த பேஜ்லயே ரொம்ப அற்புதமா இதுக்கு ஆன்சரும் கொடுத்துடுறாரு சார். The unfelt self within, who is the guide? The unknown self above, who is the goal? அப்படின்னு சொல்லிட்டு நமக்குள்ள இருக்கிற அந்தராத்மா வந்து மேல இருக்கிற பரமாத்மாவை எப்படி அடைய போகணும் அப்படிங்கிறதையும் நமக்கு காட்டி கொடுத்துறதுன்னு ரொம்ப அற்புதமா சொல்றாரு சார். ஆமா, கரெக்ட் கரெக்ட். தேங்க்யூ சார். அடுத்தது போகலாம். The intuition, when it occurs or recurs, is unerring. The instinct is automatically correct as a rule, but can err, for it fails or blunders when the surface consciousness or an ill-developed intelligence interferes, or if the instinct continues to act mechanically when, owing to changed circumstances, the need or the necessary circumstances are no longer there. Thank you. Thank you. Yes, madam. The intuition, when it occurs and recurs, is unerring. The instinct is automatically correct as a rule, but it can err because it fails or blunders when the surface consciousness or an ill-developed intelligence interferes, or if the instinct continues to act mechanically when the need or the necessary circumstances are no longer there because of the changed circumstances. Thank you, sir. பொதுவாக இந்த இன்ஸ்டிங்க்ட் வந்து எப்பொழுதும் கரெக்டாக தான் ஆக்ட் பண்ணும். எப்பொழுதும் இன்ஸ்டிங்க்ட் வந்து நம்ம பார்த்தோம், இன்ட்யூஷன் அப்படிங்கிறது இண்டிவிஜுவல் லெவல்ல ஒர்க் பண்றது, இன்ஸ்டிங்க்ட் அப்படிங்கிறது கலெக்டிவ் லெவல்ல ஒர்க் பண்றது தான் இன்ஸ்டிங்க்ட்னு சொல்றோம். நம்ம எப்படி வந்து பேர்ட்ஸ் வந்து பார்த்தோம் அப்படின்னா ஒரு கண்டத்துல இன்னொரு கண்டத்துக்கு குரூப்பா போகுது. எல்லா பேர்ட்ஸ் அனிமல்ஸ் எல்லாம் வந்து பார்த்தோம் அப்படின்னா அந்த கலெக்டிவ் இன்ஸ்டிங்க்ட்ல தான் அது வந்து ஒர்க் பண்ணுது.
ஆனா இண்டிவிஜுவல் லெவல்ல ஒர்க் பண்றது இன்ட்யூஷன், கலெக்டிவ் லெவல்ல ஒர்க் பண்றது இன்ஸ்டிங்க்டிவ். அந்த கலெக்டிவ் லெவல்ல ஒர்க் பண்ற இன்ஸ்டிங்க்ட் தான் வந்து ஒவ்வொரு ஜெனரேஷனுக்கும் பிறக்கும் பொழுதே அதற்கு வழங்கப்படுகின்றது அப்படிங்கிறத பார்த்தோம். ஒரு எறும்பு வந்து பிறந்ததோ, ஒரு பூனை குட்டி பிறந்ததோ, அதுக்கு பிறக்கும் பொழுதே அந்த இன்ஸ்டிங்க்ட் வந்து கூடவே பிறக்கின்றது. எல்லாமே அதுக்கு தெரியும். அதுக்கு வந்து ஒரு ட்ரைனிங் தேவையில்லை. எல்லாமே அதுக்கு பிறக்கும் பொழுது இன்ஸ்டிங்க்டிவா இட் நோஸ். இந்த இன்ஸ்டிங்க்ட் வந்து பார்த்தோம் அப்படின்னா இட் கேன் நெவர் மேக் மிஸ்டேக்ஸ். ஜென்ரலா அதான் அர்த்தம். அந்த இன்ட்யூஷன் when it occurs or recurs is unerring அப்படிங்கிறார். அதனாலதான் வந்து இன்ஸ்டிங்க்ட் வந்து பார்த்தோம் அப்படின்னா இட்ஸ் ஆட்டோமேட்டிக்கலி கரெக்ட் as a rule அப்படிங்கிறார். ஆனாலும் அந்த இன்ஸ்டிங்க்டும் வந்து பிழைக்கு சம்டைம்ஸ் இட் மே கமிட் அ மிஸ்டேக் அப்படிங்கிறார். எப்போ அப்படின்னா ஆஸ் லாங் அஸ் இது மனுஷனுக்கும் அப்படிதான் பொருந்தும். மனுஷனுக்கு வந்து இன்ஸ்டிங்க்ட் அவனுடைய இன்ட்யூஷனை வந்து அவன் தடையின்றி செயல்பட அனுமதிக்கும் பொழுது அவனை இன்ட்யூஷன் சரியா கைட் பண்ணும். ஆனா மனிதன் வந்து அவனுக்கு கிடைக்கக்கூடிய இன்ட்யூட்டிவ் நாலேஜ், இன்ட்யூட்டிவ் கைடன்ஸை வந்து அவனுடைய அறிவினுடைய இன்டர்ஃபியரன்ஸ்னால அவனால வந்து அது சரியா உள்வாங்கிக்க முடிய மாட்டேங்குது. அதனாலதான் வந்து அது அவனால வந்து சரியான முறையில அதுக்கு அதனுடைய கைடன்ஸை வந்து கேட்டு நடக்க முடியறது இல்லை. மனிதனுக்கு ரொம்ப மனிதனுக்கு தான் இது இதனுடைய இன்டர்ஃபியரன்ஸ், அறிவினுடைய இன்டர்ஃபியரன்ஸ் ரொம்ப ஜாஸ்தி. அதனாலதான் மனிதனுக்கு வந்து இன்ட்யூஷன் வரும்பொழுது அவனுடைய அறிவு வந்து துள்ளி பாய்ந்து செயல்படுகின்றது அப்படிங்கிறார். ஒன்ஸ் த இன்ட்யூட்டிவ் லைட் வந்தோடனே அவனுடைய அறிவு, அவனுடைய இன்டெலெக்ட் என்ன செய்கின்றது, துள்ளி பாய்ந்து அந்த தகவலை தனதாக்கி கொள்கின்றது. அந்த தகவலை அது ஒரு மாற்றி அதை வந்து டிஸ்டார்ட்ஸ் அப்படின்னு நம்ம படிச்சிருக்கிறோம். அதே போலதான் விலங்குகள்லயும் இந்த இன்டர்ஃபியரன்ஸ் இருக்கு. விலங்குகள்கிட்டையும் ஒரு சர்ஃபேஸ் கான்சியஸ்னஸ் இருக்கு, இல்லைன்னு சொல்ல முடியாது. சம்டைம்ஸ் அதனுடைய இன்டர்ஃபியரன்ஸ்னால அதனுடைய இன்ஸ்டிங்க்டிவ்னுடைய செயல்பாடு சம்டைம்ஸ் இட் இஸ் சப்ஜெக்ட் டு எரர் அப்படிங்கிறார். அல்லது சில சமயம் அந்த இன்ஸ்டிங்க்ட் எப்படியா வந்திருக்கும், ஒரு செட் சர்க்கம்ஸ்டன்சஸ்ல இப்படி செயல்படணும் அப்படிங்கிறது தான் அப்படி ப்ரோக்ராம் ஆயிருக்கும். அப்படிதான் இந்த இன்ஸ்டிங்க்ட் அப்படிங்கிறது மாறி இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள், ஒரு குரூப் ஆஃப் பேர்ட்ஸ் வந்து இன்னொரு கண்டத்துக்கு வந்து அங்க வந்து கிளைமேட் சேஞ்ச் சரியான முறையில் ஒரு சாதகமான ஒரு தட்பவெட்ப நிலை இருக்கின்றது அப்படின்னு ஒவ்வொரு சீசன்லையும் கரெக்டா அந்த சீசன்ல போகலாம். இது வந்து ஆட்டோமேட்டிக்கா நடக்கிற இது. ஆனா ஒரு குறிப்பிட்ட சூழ்நிலையில அது மாதிரி போகும்பொழுது இடையில வந்து அந்த தட்பவெட்ப நிலை வந்து சரியான முறையில் ஒரு டிஸ்டர்பன்சஸ் இருக்கலாம். ஸோ அப்ப என்ன ஆகும், வழக்கமாக அது செய்யக்கூடிய வேலையே வந்து அந்த இடத்துல வந்து ஒரு பிழைக்கு உட்பட்டதா ஆகி போயிடும் இல்லையா? அதுதான் சாத்தியமே ஒழிய இன் ஜெனரல் அந்த இன்ஸ்டிங்க்ட் வந்து சரியா தான் செயல்படும் அப்படிங்கிறார். If the instinct continues to act mechanically when owing to changed circumstances, the need or the necessary circumstances are no longer there. ஏதோ ஒரு சூழ்நிலைக்கு தக்கவாறு தான் இன்ஸ்டிங்க்ட் என்பது உருவாகி இருக்கு. மீண்டும் அந்த இன்ஸ்டிங்க்ட் வந்து மெக்கானிக்கலா செயல்படும் பொழுது, ஒரு மாறிய சூழ்நிலையிலும் செயல்படும் பொழுது அது ஒர்க் அவுட் ஆகிறது இல்லை. அதர்வைஸ் இது வந்து கரெக்டா தான் ஒர்க் அவுட் ஆகும் அப்படிங்கிறார். அதர்வைஸ் இட் ஒர்க்ஸ் ஆல்மோஸ்ட் வித்தவுட் எரர் ஃப்ரீயா ஒர்க் அவுட் ஆகும் அப்படிங்கிறார். இது வந்து ஆஸ் ஃபார் அஸ் எப்படி வந்து அந்த விலங்குகள்கிட்ட நாலேஜ் வந்து ஃபுல்லாக முழுமையாக கான்சியஸ்னஸ் டெவலப் ஆகாத நிலையில எந்த பேசிஸ்ல விலங்குகள் செயல்படுது, அதோடைய ஃபர்ஸ்ட் சோர்ஸ் வந்து பகவான் என்ன சொல்றார், ஃபர்ஸ்ட் சோர்ஸ் வந்து இந்த இந்த இன்ட்யூஷன், இதுதான் ஃபர்ஸ்ட் சோர்ஸ். சீக்ரெட் கான்சியஸ்னஸ், உள்ள இருக்கக்கூடிய சீக்ரெட் கான்சியஸ்னஸ் வந்து அதனுடைய மேற்புற உணர்வு நிலைக்கு ஒரு தேவையான இன்ட்யூஷனை மேல அனுப்புது. எதுக்காக அனுப்புது அப்படின்னா அப்பதான் அதனுடைய வாழ்வை வந்து உறுதி செய்தல் முடியும், சர்வைவல் அப்பதான் முடியும். ஸோ இது வந்து ஒரு ஃபர்ஸ்ட் சோர்ஸ். செகண்ட் சோர்ஸ் என்ன அப்படிங்கிறத பகவான் விளக்குகின்றார், அடுத்த இதுல விளக்குகின்றார். அது போலாம். The second source of knowledge is surface contact with the world
outside the natural individual being. It is this contact which is the cause, first of a conscious sensation and sense perception, and then of intelligence. If there were not an underlying consciousness, the contact would not create any perception or reaction. It is because the contact stimulates into a feeling and a surface response, the subliminal of a being already vitalized by the subconscious life principle and its first needs and seekings, that a surface awareness begins to form and develop. Thank you. Thank you. படிக்கவா சார்? Yes, madam. சுகாமியம் படிக்கிறீங்களா? படிக்கிறேன் சார். The second source of knowledge is surface contact with the world outside the natural individual being. It is this contact which is the cause first of a conscious sensation and sense perception and then of intelligence. If there were not an underlying consciousness, the contact would not create any perception or reaction. The contact stimulates into a feeling and a surface response. The subliminal of a being is already vitalized by the subconsciousness life principle and its first needs and seekings. It is because of that a surface awareness begins to form and develop. Thank you, sir. Thank you. இந்த ரெண்டாவது சோர்ஸ் ஆஃப் நாலேஜ் எப்படி வருது அப்படின்னா வெளியிலேருந்து வருது. உள்ளுக்குள்ளேருந்து வர்றது தான் இன்ட்யூஷன், இன்ஸ்டிங் எல்லாம் உள்ளுக்குள்ளே வருது. ஆனால் உள்ளுக்குள்ளோட மாத்திரம் இருக்கிறது இல்லை. அது விலங்குகளாக இருக்கட்டும், யாராக தான் இருக்கட்டும், வெளியிலேருந்தும் அதுக்கு வந்து கான்டாக்ட் வருது இல்லையா? அது வந்து தவிர்க்க முடியாது. ஸோ அது ஒரு சோர்ஸ் ஆஃப் நாலேஜாகவும் இருக்குது, வேர்ல்டு அவுட் சைட். இந்த வெளியேந்து ஏற்படக்கூடிய கான்டாக்ட் தான் வந்து கான்ஷியஸ் சென்சேஷன் அண்ட் சென்ஸ் பெர்செப்ஷன். அதனுடைய புலன்களின் மூலமாக அறிந்து கொள்ளுதல், அதன் மூலமாக ஒரு அறிவு, புலனறிவு அப்படிங்கிற ஒரு விஷயம் வந்து, ஒரு அம்சம் வந்து எப்படி ஏற்படுகின்றது அப்படின்னா, வெளியிலேருந்து வரக்கூடிய தொடர்புகளின் மூலமாக அந்த புலனறிவு, அதுதான் வந்து கான்ஷியஸ் சென்சேஷன் அண்ட் சென்ஸ் பர்செப்ஷன் அண்ட் தென் ஆஃப் இன்டெலிஜென்ஸ். புலன்களை சார்ந்திருக்கக்கூடிய அந்த உணர்வு, அதன் மூலமாக கிடைக்கக்கூடிய அறிவு, இது வந்து எப்படி வெளியிலேருந்து வரக்கூடிய தொடர்புகள்னால வருது. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ என்ன சொல்றோம் நம்ம, ஈவன் எறும்புகள் வந்து ஒன்றுடன் ஒன்று தகவல்களை பரிமாறிக்கொள்கின்றன அப்படிங்கிறது சொல்றாங்க. எப்படி பரிமாறிக்கொள்ளும்? இந்த எறும்புகள்கிட்ட அந்த ஆண்டனை மாதிரி ஒன்று இருக்கும். அது மூலமா ஒரு எறும்புலேருந்து இன்னொரு எறும்பு வந்து அந்த எக்ஸ்சேஞ்ச் சென்சேஷன்ஸ். அதே போல பறவைகள் வந்து ஒரு வித்தியாசமான ஒரு நடனம் ஆடுகின்றதை பார்க்குறோம். ஒரு ஒன்றுடன் ஒன்று நடனத்தின் மூலம் சில சமிக்கைகளை பரிமாறிக்கொள்வதை நம்ம பார்க்குறோம். விலங்குகள் வந்து ஒன்றுடன் ஒன்று சமிக்கைகளை, தகவல்களை பரிமாறிக்கொள்வதை பார்க்குறோம். அது எப்படி? எல்லாமே வந்து கான்டாக்ட் வெளியிலிருந்து ஏற்படுத்தக்கூடிய தொடர்பு, புலனறிவு, புலன்களின் மூலமாக ஏற்படுத்தப்படும் தொடர்பு, அதன் மூலமாக அடையக்கூடிய ஒரு அறிவு. இது வந்து செகண்ட் சோர்ஸ் அப்படிங்கிறார். இந்த சோர்ஸுக்கும் எது மூலதனமா இருக்கு அப்படின்னா, நம்ம ஏற்கனவே பார்த்த அந்த சீக்ரெட் கான்சியஸ்னஸ். அது இல்லை அப்படின்னா அந்த ரெண்டாவது சோர்ஸ் வந்து எந்த விதமான ஒரு ரியாக்ஷனும் இருக்காது. இப்ப நான் வந்து வெளியில இருந்து ஒரு விஷயத்துக்கு ரியாக்ட் பண்றேன் அப்படின்னா, அது வெறும் என்னுடைய சென்ஸ் மாத்திரம் இல்லை, என்கிட்ட ஏதோ ஒரு உள்ள இருக்கக்கூடிய மறைந்துள்ள அந்த சீக்ரெட் கான்சியஸ்னஸ் தான் வந்து வெளியில இது மாதிரி ரியாக்ட் பண்ண சொல்லுது. அதைத்தான் சொல்றார் பகவான். இஃப் தேர் வர் நாட் an underlying consciousness, the contact would not create any perception or reaction அப்படிங்கிறார். இதுவும் பண்ணணும் அப்படின்னா நமக்குள்ளேயே
அடிப்படையில என்ன சொல்றாரு அப்படின்னா எல்லாம் உள்ளேயே இருக்கு, உள்ள இருக்கிறது தான் வெளியே ரியாக்ட் பண்ணுது அப்படிங்கிறார். இஃப் தேர் were not an underlying consciousness, the contact would not create any perception or reaction அப்படிங்கிறார். இந்த கான்டாக்ட் என்ன செய்யுது, ஒரு உணர்வை வந்து நமக்குள்ள தூண்டுகின்றது. This contact stimulates into a feeling and a surface response. வெளியில் ஏற்படக்கூடிய ஒரு தொடர்பு என்ன செய்கின்றது, ஒரு 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 உணர்ச்சியை நம்ம ஒரு அந்த அந்த ஜீவனுக்குள் தோன்றுகின்றது. அதன் மூலமாக வந்து வெளிப்புறமாக அது வந்து தன்னுடைய ஒரு செயலை புரிகின்றது. ஒரு மேட் சர்ஃபேஸ் ரெஸ்பான்ஸ். அது எப்படி அதுக்கு அது அது அல்லாம பார்த்தோம் அப்படின்னா, ஒவ்வொரு விலங்கினத்துக்கும் பார்த்தோம் அப்படின்னா அந்த உள்ள இருக்கக்கூடிய ஒரு அமைப்பு இருக்கு இல்லையா, வெளியில இருக்கிறது சர்ஃபேஸ். எப்படி மனுஷனுக்கு வந்து சர்ஃபேஸ்ல ஒன்று இருக்கு, உள்ள ஒன்று இருக்கோ, விலங்கினத்துக்கும் அப்படித்தான். விலங்கினத்துக்கும் மேல இருக்கிறது சர்ஃபேஸ்ல இருக்கும், உள்ளுக்குள்ள சப்லிமினலாவும் ஒரு அமைப்பு இருக்கு, அது உள்ள ஆல்ரெடி இருக்குது. அந்த சப்லிமினலா இருக்கக்கூடிய அமைப்பு வந்து எப்படி செயல்படுது அப்படின்னா, ஒரு அடி உணர்வை சார்ந்த வாழ்வினுடைய விதி, அதன் மூலமா அது செயல்படுகின்றது. சப்லிமினல் ஆஃப் அ பீயிங் ஆல்ரெடி வைட்டலைஸ்டு பை த சப்கான்சியஸ் லைஃப் பிரின்சிபிள் அப்படிங்கிறார். சப்கான்சியஸ் லைஃப் பிரின்சிபிள் அப்படிங்கிறது ஒரு எல்லா வாழ்வுகள் அமைப்புக்கும் ஒரு அடிநாதமாக இருக்கக்கூடிய அந்த லைஃப் விதி இருக்கும், லைஃப் பிரின்சிபிள் இருக்கும். அது சப்கான்சியஸா இருக்கும். சப்கான்சியஸா இருக்கக்கூடியது வந்து மேற்புறத்துல உள்ள இருக்கக்கூடிய அந்த சப்லிமினல் அதை வந்து இயங்க செய்கின்றது. அதன் மூலமாகத்தான் வந்து அதனுடைய தேவைகள், அதனுடைய எதை நாட வேண்டும் என்பதெல்லாம் அது அங்கேருந்து தான் வருது. இதெல்லாம் ஒன்று சேர்ந்துதான் வந்து அந்த சர்ஃபேஸ் அவேர்னஸ் அப்படிங்கிறது வெளியே வருகின்றது. சர்ஃபேஸ் அவேர்னஸ் அப்படிங்கிறது எப்படி வருது அப்படின்னா, ஒன்றே வெளியிலிருந்து வரக்கூடிய அந்த பெற்றுக்கொள்ளக்கூடிய அந்த அந்த சென்சரி பர்செப்ஷன் இது மூலமா இருக்கு. அப்புறம் உள்ளே இருக்கக்கூடிய அந்த சப்லிமினல், ஆல்ரெடி சப்லிமினல் அதனுடைய எப்படி வேலை செய்கின்றது என்றால் சப்கான்சியஸ் லைஃப் பிரின்சிபிள் அப்படிங்கிறார். ஒவ்வொரு விலங்குக்கும் பார்த்தோம் அப்படின்னா அதனுடைய அடி உணர்வு தளத்துல அந்த வாழ்வினுடைய விதி லைஃப் பிரின்சிபிள் ஒன்று செயல்படுகின்றது. அதுதான் வந்து என்ன செய்கின்றது, அது எதற்கு என்ன அதனுடைய தேவை என்ன, எதை நாடி செல்ல வேண்டும், இதையெல்லாம் அதுதான் அங்கிருந்து தான் அதுக்கு 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 தெரிவிக்கப்படுகின்றது. இதெல்லாம் ஒன்று சேர்ந்துதான் வந்து மேற்புறத்துல அது அதனுடைய உணர்வு நிலையை உருவாக்குகின்றது அப்படிங்கிறார். A surface awareness begins to form and develop அப்படிங்கிறார். It is because the contact stimulates into a feeling and the surface response. It is because the contact stimulates into a feeling and a surface response. The subliminal of a being already vitalized by the subconscious life principle and its first needs and seekings, that life awareness begins to form and develop அப்படிங்கிறார். ஸோ ரெண்டு விஷயம் இங்க செயல்படுது. ஒன்று வந்து என்ன, கான்டாக்ட் ஏற்படுது, அது மூலமா ஒரு ஃபீலிங் வந்து ஸ்டிமுலேட் உள்ள இது பண்ணுது. அதுக்கு தகுந்த மாதிரி அந்த சர்ஃபேஸ்ல இருந்து ஒரு ரெஸ்பான்ஸ் வருது. அப்புறம் அந்த சப்லிமினல், அந்த விலங்குகள்கிட்ட இருக்கக்கூடிய சப்லிமினல் உள்ள இருக்கக்கூடிய ஒரு அமைப்பு வந்து ஆல்ரெடி வந்து அதனுடைய வாழ்வினுடைய விதியினுடைய அடி உணர்வு தளத்தில் விதியினால அது இயக்கப்படுகின்றது. அது மாத்திரம் இல்லை, அதனுடைய தேவைகள், அது எதை நாடி செல்ல வேண்டும் என்பதனால இயக்கப்படுகின்றது. இது ரெண்டும் சேர்ந்துதான் வந்து என்ன செய்கின்றது, ஒரு சர்ஃபேஸ் அவேர்னஸ், மேற்புறத்துல ஒரு அவேர்னஸ் அது வந்து கிரியேட் பண்ணுது. ஸோ ரெண்டு விஷயம் கிரியேட் பண்ணுது அப்படிங்கிறாரு. ஒன்று உள்ளிருந்து வரக்கூடிய இன்ட்யூஷன், இரண்டாவது வெளி தொடர்புகளின் மூலம் ஏற்படக்கூடிய அந்த சென்சரி பர்செப்ஷன். இந்த ரெண்டு விஷயம் சேர்ந்துதான் இந்த விலங்குகளினுடைய செயல்பாட்டை வழி நடத்துகின்றது என்று பகவான் குறிப்பிடுகின்றார். அடுத்தது போகலாம். Intrinsically, the emergence of a surface consciousness by force of life. Intrinsically, the emergence of a surface consciousness by force of life contacts is due to the fact that in both
subject and object of the contact consciousness force is already existent in a subliminal latency. When the life principle is ready, sufficiently sensitive in the subject, the recipient of the contact, this subliminal consciousness, emerges in a response to the stimulus, which begins to constitute a vital or life mind, the mind of the animal, and then in the course of the evolution, a thinking intelligence. The secret consciousness is rendered into surface sensation and perception, the secret force into surface impulse. Thank you. Thank you. Yep. Yes. The emergence of a surface consciousness படிக்கணுமா சார் யாரும்? force of life. ஹலோ The emergence நல்லா of படிக்கணுமா அசோகன் சார்? யார்? படிங்க. யாரோ ஒருத்தர் வேற படிச்சாங்க, ஆனா யார் வாய்ஸ் சரியா படிக்கிறீங்களா கேட்கல. சார்? அசோகன் சார் படிக்கிறாங்கன்னு நினைக்கிறேன் சார். படிங்க சார், அசோகன் படிங்க சார் சார், படிங்க. படிங்க. am I audible? The emergence of கொஞ்சம் ஆடிபிளா இல்ல, அதான் நீங்க படிக்கிறது. yeah. Then let them read, sir. ஹலோ, இப்ப பேசுங்க சார். The emergence of a surface consciousness. கேக்குதா சார்? கொஞ்சம் சத்தமா பேசுங்க, கேக்குது. The emergence of a surface consciousness by force of life contacts is intrinsic. Its essential nature. It is due to the fact that consciousness force is already existent in a subliminal latent state in both subject and object of the contact. This subliminal consciousness emerges in a response to the stimulus, which begins to constitute the vital or life mind, the mind of the animal. Then in the course of the evolution, it becomes a thinking intelligence. The secret consciousness is made to become surface sensation and perception. The secret force is made to become surface impulse. தேங்க்யூ. இப்போ நம்ம பார்த்தோம் எப்படி ஒரு விலங்குகள்கிட்ட சர்ஃபேஸ் கான்சியஸ்னஸ் உருவாகுகின்றது அப்படிங்கிறத நம்ம பார்த்தோம். முதல்ல அனிமல்ஸ் எப்படி இன்ட்யூஷன்ல செயல்படுது அப்படிங்கிறத பார்த்தோம், இன்ஸ்டிங்டிவா செயல்படுது அப்படிங்கிறத பார்த்தோம். அப்புறம் அது வெளி தொடர்புகளின் மூலமாக அதனுடைய சென்சரி பர்செப்ஷன் தகவல்களை உள்வாங்கி அதனுடைய செயல்பாடுகளை பார்த்தோம். அதன் மூலமாக என்ன நடைபெறுகின்றது, உள்ள இருக்கக்கூடிய அதனுடைய அந்த சப்லிமினல் பார்ட், அது ஆல்ரெடி அதனுடைய ஒவ்வொரு விலங்கிற்குமே ஒழிய பிரத்யேகமான அந்த வாழ்வின் அந்த லைஃப் பிரின்சிபிள், அதனால் அது இயங்கப்படுகின்றது. அதனுடைய தேவைகள், அதனுடைய நாட்டங்கள் எல்லாமே அதில் ப்ரோக்ராம் ஆயிருக்கு. ஸோ அதுவும் இதுவும் சேர்ந்து அது இந்த வெளியில இருந்து வரக்கூடிய தொடர்பு, அதன் மூலமாக என்ன நடைபெறுகின்றது, ஒவ்வொரு விலங்கிற்கும் ஒரு மேற்புறத்துல ஒரு அவேர்னஸ், சர்ஃபேஸ் அவேர்னஸ், சர்ஃபேஸ் கான்சியஸ்னஸ் உருவாகுகின்றது அப்படிங்கிறத நம்ம பார்த்தோம். அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னா இந்த சர்ஃபேஸ் கான்சியஸ்னஸ் அப்படிங்கிறது மெல்ல மெல்ல ஒவ்வொரு வாழ்வினுடைய அமைப்புகளிலும் இருந்தும் மெல்ல மெல்ல வெளிப்படுகின்றது அப்படிங்கிறது தான் உண்மை. எமர்ஜென்ஸ் ஆஃப் சர்ஃபேஸ் கான்சியஸ்னஸ். சர்ஃபேஸ் கான்சியஸ்னஸ் என்பது எப்பொழுதும் ஒரே மாதிரி இருப்பதில்லை. அது மெல்ல 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 தன்னை வெளிப்படுத்திக் கொள்கின்றது. எதனால அப்படி எதன் மூலமாக அது வெளிப்படுவதற்கு எது காரணமாக இருக்கின்றது அப்படின்னா, அது தன்னுடைய வாழ்வில் சந்திக்கக்கூடிய புற உலகிலுடன் சந்திக்கக்கூடிய தொடர்புகள், அதுதான் காரணமாக இருக்கின்றது. அதனுடைய எமர்ஜென்ஸ் ஆஃப் எ சர்ஃபேஸ் கான்சியஸ்னஸ் பை ஃபோர்ஸ் ஆஃப் லைஃப் கான்டாக்ட்ஸ், அதுதான் அந்த தொடர்புகள் அதனுடைய ஒரு சக்தியின் மூலமாகத்தான் இந்த மேற்புறத்தில் இருக்கக்கூடிய உணர்வு நிலை என்பது மெல்ல மெல்ல வெளிப்படுகின்றது.
ஏன் அவ்வாறு வெளிப்படணும் அப்படின்னா, ஏன் அது என்ன காரணத்தினால அது மாதிரி அந்த சர்ஃபேஸ் கான்சியஸ்னஸ் வந்து வெளிப்படணும் அப்படின்னா, தொடர்புகள் அப்படிங்கிறது என்ன அர்த்தம்? நான் இருக்கிறேன், நான் வந்து சப்ஜெக்ட், நான் வந்து இன்னொரு மனிதனை பார்க்கிறேன், அந்த மனிதன் வந்து ஆப்ஜெக்டா இருக்கிறான். ஒரு விலங்கு இருக்கின்றது, இன்னொரு விலங்கை பார்க்கின்றது. எந்த விலங்கு மற்றொன்றை பார்க்கின்றதோ, மற்றுடன் தொடர்பை ஏற்படுத்துகின்றதோ, இந்த விலங்கு வந்து சப்ஜெக்ட் ஆயிடுது. தொடர்பை ஏற்படுத்தி கொள்ளும் அந்த தொடர்பை ஏற்படுத்தி கொள்ளும் மற்றொரு விலங்கு ஆப்ஜெக்டா மாறிடுது. ரெண்டு விஷயம். தொடர்பு அப்படின்னு சொன்னாலே ரெண்டு விஷயம் தேவைப்படுது, இல்லாட்டி தொடர்பை பண்ண முடியாது இல்லையா? ரெண்டு விஷயம் தேவைப்படுது. தொடர்பு அவுட் சைட் கான்டாக்ட்ஸ்னா ரெண்டு விஷயம் தேவைப்படுது. ஒன்று சப்ஜெக்ட், இன்னொன்று ஆப்ஜெக்ட். எனக்குள்ளே இருக்கிறது சப்ஜெக்ட், எனக்கு வெளியில இருக்கிறது ஆப்ஜெக்ட். ரெண்டு விஷயம் தான் தொடர்பை என்னால் ஏற்படுத்த முடியும். இந்த தொடர்பை ஏற்படுத்துவதன் மூலமாக எப்படி என்கிட்ட என்னுடைய சர்ஃபேஸ் கான்சியஸ்னஸ் மேற்புற உணர்வு நிலை வந்து வெளிப்படுகின்றது அப்படிங்கிறதுக்கு காரணம் என்ன அப்படின்னா, இந்த தொடர்பு ஏற்படுத்தி கொள்ளும் ரெண்டு விஷயங்களுக்குள்ளேயும் அந்த சித் சக்தி கான்சியஸ்னஸ் ஃபோர்ஸ் வந்து ஆல்ரெடி இருக்கு அப்படிங்கிறார். அது வந்து ஒரு அடித்தளத்துல ஒரு அதிகம் செயல்படாத நிலையில இருக்கு. ரெண்டுலையுமே வந்து லேட்டன் ஸ்டேட்ல இருக்கு. ஒரு ரெண்டு ஆப்ஜெக்ட் வந்து ஒன்றை ஒன்று தொடர்பு கொள்ளும் பொழுது என்ன நடைபெறுகின்றது என்றால், ரெண்டிலுமே அந்த கான்சியஸ்னஸ் ஃபார் சித் சக்தி என்பது லேட்டண்டா இருக்கு. சப்லிமினல் லெவல்ல புறத்தில் இல்லைன்னா உள்ள அடிநிலையில சப்லிமினல் லெவல் லேட்டண்டா இருக்கு. அது இருப்பதனாலதான் வந்து அந்த தொடர்புகளின் மூலம் இந்த சர்ஃபேஸ் கான்சியஸ்னஸ் வெளிப்படுகின்றது அப்படிங்கிறார். Intrinsically, the emergence of a surface consciousness by force of life contacts is due to the fact that in both subject and object of the contact, consciousness force is already existent in a subliminal latency அப்படிங்கிறார். அதாவது ரெண்டு வாழ்வினங்கள் வந்து ஒன்றை ஒன்று தொடர்பு கொள்கின்றது அப்படிங்கிறத பார்க்கிறோம். அது வந்து தாவர இனங்களா இருக்கலாம், விலங்கினங்களா இருக்கலாம், பறவைகளா இருக்கலாம், யாராதான் இருக்கட்டும். ரெண்டு விஷயத்தோட தொடர்பு கொள்வதனால அதனுடைய மேற்புற உணர்வு நிலை வந்து மெல்ல மெல்ல வெளிப்படுகின்றது அப்படிங்கிறத நம்ம பார்க்கிறோம். தொடர்பே இல்லாத ஒரு விலங்கு இருந்ததுன்னா அதனுடைய உணர்வு நிலை வெளிப்பட முடியாது. தனியா இருந்தது அப்படின்னா அதனுடைய உணர்வு நிலையில மேற்புற உணர்வு நிலை வந்து உருவாகி வெளிப்பட முடியாது. ஆனா அந்த தொடர்பை ஏற்படுத்தி கொள்வதன் மூலமாகத்தான் அந்த சர்ஃபேஸ் கான்சியஸ்னஸ் வந்து பில்டப் ஆகுது, எமர்ஜென்சி வெளியில வருது. அது ஏன் வருது அப்படின்னா என்ன காரணம் அப்படின்னா, ரெண்டுக்குள்ளேயும் இருக்கக்கூடிய அந்த எதனுடன் தொடர்பை ஏற்படுத்தி கொள்கின்றதோ, எது மற்றதுடன் தொடர்பை ஏற்படுத்திக் கொள்கின்றதோ அந்த ரெண்டுக்குள்ளேயும் அந்த சித் சக்தி உள்ள இருக்குது. ஏன்னா சித் சக்தி என்பது எல்லா நிலையிலும் இருக்கும் இல்லையா? அது சப்லிமினல் லெவல்ல லேட்டண்டா இருக்கு. லேட்டன்டான்னு என்ன அர்த்தம்? உள்ளுக்குள்ள இருக்கு, செயல்படாத நிலையில இருக்கு. அது இருக்கிறதுனாலதான் வந்து இந்த வெளியில இருக்கக்கூடிய அந்த சர்ஃபேஸ் கான்சியஸ்னஸ் வந்து மெல்ல மெல்ல வெளிப்படுகின்றது. ஏற்கனவே உள்ள இருக்கிற விஷயம் வெளியில வருது அப்படிங்கிறார். when the life principle is ready, sufficiently sensitive in the subject, the recipient of the contact, this subliminal consciousness emerges in a response to the stimulus, which begins to constitute a vital or life mind அப்படிங்கிறார். இப்போ ஆசச் அனிமல்ஸ் கிட்ட பார்த்தோம் அப்படின்னா மைண்ட் அப்படிங்கிறது இவால்வ் ஆகாத நிலையில இருக்கு இல்லையா? அனிமல்ஸ் நம்ம வந்து பகவான் வந்து பரிணாமத்துல அந்த அந்த வளர்ச்சியை சொல்றார். விலங்குகள்கிட்ட பார்த்தோம் அப்படின்னா மைண்ட் இருக்கா இல்லை இருக்குன்னா இது கிடையாது. விலங்குகள்கிட்ட எல்லாமே வந்து கான்சியஸ்னஸ் லெவல் அப்படிதான் இருக்க வழியே மைண்ட் அப்படின்னு சொல்ல முடியாது, நாலேஜ் அப்படின்னு சொல்ல முடியாது. கான்சியஸ்னஸ் இருக்கு, அது நாலேஜ்ன்னு சொல்ல முடியாது. நாலேஜ்ன்னு எப்ப சொல்லலாம்? மனம் அப்படிங்கிற ஒரு கான்செப்ட் உருவான பிறகுதான் நாலேஜ் அப்படின்னு சொல்றோம் நம்ம. இப்போ என்ன நடைபெறுகின்றது என்றால், இந்த தொடர்ந்து வந்து கான்டாக்ட் வந்து ஒன்றுடன் ஒன்று ஏற்படுத்தி கொண்டே போகின்றது இல்லையா?
நம்ம ஏற்கனவே பார்த்தோம், இந்த கான்சியஸ்னஸ் ஃபோர்ஸ் வந்து அனைத்து நூலும் வந்து சப்லிமினலா லேட்டண்டா இருக்கு அப்படிங்கிறத நம்ம பார்த்தோம். இப்ப நான் வந்து என்ன ஒரு பொருளை ஒன்றுடன் தொடர்பு கொள்கின்றேன். நான் தொடர்பு கொள்ளும் பொழுது அந்த தொடர்பு கொள்ளக்கூடிய விஷயத்திலிருந்து நான் ஏதோ ஒன்றை பெற்றுக்கொள்கின்றேன் இல்லையா? ஏதோ ஒன்றை நான் ஏதோ ஒன்றுடன் தொடர்பு கொள்கின்றேன். எனக்கு புறம்பாக இருக்கக்கூடிய ஒரு விஷயத்துடன் தொடர்பு கொள்றேன். அப்போது என்ன நடைபெறுகின்றது? அதனிடமிருந்து ஏதோ ஒன்றை நான் பெற்றுக்கொள்கின்றேன். இந்த வாழ்வு இந்த விலங்குகள் அப்படிங்கிற நிலையில இருக்கும் பொழுது என்ன நடைபெறுகின்றது என்றால், ஒவ்வொரு விலங்குகள்கிட்டையும் பார்த்தோம் அப்படின்னா அந்த லைஃப் பிரின்சிபிள், அந்த வாழ்வினுடைய விதி என்பது இருந்து கொண்டே இருக்கும். அது சரியான முறையில் தயாரான பிறகு நல்ல ஒரு சரியான முறையில் சஃபிஷியன்ட்லி சென்சிட்டிவ், நல்ல ஒரு அந்த அதனுடைய சென்சிட்டிவ் நேச்சர் வந்து நல்லா வளர்ந்த நிலையில அது மற்றொன்றை தொடர்பு கொள்ளும்போது என்ன நடைபெறுகின்றது என்றால், அதற்கு உள்ளேயே இருக்கக்கூடிய அந்த சப்லிமினல் கான்சியஸ்னஸ், உள்ள இருக்கக்கூடிய அந்த உணர்வு நிலை வந்து அந்த வெளியில் ஏற்படும் தொடர்பின் காரணமாக வெளிப்படுகின்றது. அந்த வெளிப்படுவதன் மூலமாக எது உருவாகுகின்றது என்றால் இந்த வைட்டல் ஆர் லைஃப் மைண்ட் அப்படிங்கிறார். இது ஒரு ஆரம்ப நிலை. மைண்ட் வந்து மனுஷன் கிட்ட இருக்கிறது வந்து கம்ப்ளீட்டா ஃபுல்லி டெவலப்டு மைண்ட். விலங்குகள் இருக்கிறது வந்து பார்த்தோம் அப்படின்னா மைண்டினுடைய ஆரம்ப நிலை, வைட்டல் ஆர் லைஃப் மைண்ட் அப்படிங்கிறார். த மைண்ட் ஆஃப் த அனிமல் அப்படிங்கிறார். எப்படி மைண்ட் ஆஃப் த அனிமல் எப்படி டெவலப் ஆகுதுங்கிறத சொல்றார் பகவான். எப்படி டெவலப் ஆகுது அப்படின்னா, ஒரு அனிமல் வந்து இன்னொரு அனிமல்கிட்ட தொடர்பு கொள்ளும் பொழுது என்ன நடைபெறுகின்றது என்றால், அந்த ரெண்டு விலங்குகள்கிட்டையும் அந்த கான்சியஸ்னஸ் ஃபோர்ஸ் வந்து உள்ள இருக்குது. எந்த அனிமல் வந்து இன்னொரு அனிமலை தொடர்பு கொள்ளுதோ அந்த அனிமல்கிட்ட வந்து அந்த லைஃப் பிரின்சிபிள் நல்ல சென்சிட்டிவா இருந்தது அப்படின்னா என்ன நடைபெறுகின்றது என்றால், அந்த வெளியிலிருந்து வரக்கூடிய அந்த தொடர்பின் காரணமாக, அதனுடைய தூண்டுதலின் காரணமாக இந்த விலங்குகிட்ட இருக்கக்கூடிய அந்த லைஃப் மைண்ட் ஆஃப் த அனிமல் அது வந்து உருவாகுகின்றது அப்படிங்கிறார். இது வந்து ஆரம்ப நிலை. எப்படி வந்து மனுஷன் வந்து டைரக்டா வந்திருக்க முடியாது. மனுஷன் வந்து மைண்ட் அப்படிங்கிறவன் டைரக்டா வந்திருக்க முடியாது இல்லையா? எப்படி மைண்ட் உருவாகிறது? விலங்குகள்கிட்ட தான் மனுஷன் வந்திருக்கிறான். விலங்குகள்கிட்டே பார்த்தோம் அப்படின்னா, விலங்குகள்கிட்டயே வந்து எல்லா விலங்குகள்கிட்டையும் ஒரே மாதிரி இருப்பதில்லை. இப்ப குரங்குகள்கிட்ட பார்த்தோம் அப்படின்னா நல்ல வளர்ச்சி அடைந்த ஒரு மனிதனுக்கு என்னென்ன இருக்கோ அதெல்லாம் நிறைய விஷயத்த குரங்குகள்கிட்ட பார்க்க முடியுது. இது எப்படி உருவாகின்றது அப்படிங்கிறது தான் பார்க்கிறாரு. அந்த மைண்ட் ஆஃப் த அனிமல், வைட்டல் ஆர் லைஃப் மைண்ட், த மைண்ட் ஆஃப் த அனிமல் எப்படி உருவாகின்றது அப்படிங்கறத சொல்றாரு. அப்புறம் பரிணாமத்தில் என்ன நடைபெறுகின்றது என்றால், அப்படியே மெல்ல 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 அந்த ஒரு லைஃப் மைண்ட் ஆஃப் த அனிமல் அப்படிங்கிற நிலையிலிருந்து சிந்திக்கும் அறிவு என்கின்ற நிலை உருவாகுகின்றது அப்படிங்கிறார். எது வந்து மறைந்துள்ள உணர்வு நிலையாக இருக்கின்றதோ, த சீக்ரெட் கான்சியஸ்னஸ், அது வந்து மேற்புற உணர்வு நிலையாகவும், அந்த சீக்ரெட் கான்சியஸ்னஸா எது இருக்கின்றதோ, மறைந்துள்ள உணர்வு நிலையாக எது இருக்கின்றதோ அது வந்து மேற்புற உணர்வு நிலையாகவும், விஷயங்களை வெளியிருந்து அறிந்து புரிந்து கொள்ளும் தன்மையுடையதாகவும் மாறுகின்றது. The secret consciousness is rendered into surface sensation and perception. அப்புறம் மறைந்துள்ள அந்த சக்தி, the secret force, அது எப்படி மாறுகின்றது? சர்ஃபேஸ் இம்பல்ஸாக மாறுகின்றது அப்படிங்கிறார். எப்படி அந்த இந்த மாற்றங்கள்லாம் மனிதனாக மாறும்பொழுது எப்படி மாறுகின்றது அப்படிங்கிறது தான் பகவான் சொல்றார். விலங்குகள்கிட்ட இருக்கிற வரைக்கும் வெறும் லைஃப் மைண்ட், வைட்டல் மைண்ட் ஆஃப் த அனிமல் அப்படிங்கிறது தான் இருக்கு. அது அப்படியே மெல்ல மெல்ல வளர்ச்சி அடைந்து திங்கிங் இன்டெலிஜென்ஸா மாறுது. உள்ள இருக்கக்கூடிய இப்ப விலங்குகள் தாவர இனங்கள்ட்ட இருக்கக்கூடிய அந்த சீக்ரெட் கான்சியஸ்னஸ் வந்து
மனிதன் அப்படிங்கிற நிலையில வந்த அப்புறம் நன்றாக வளர்ச்சி அடைந்து சர்ஃபேஸ் சென்சேஷனா மாறுகின்றது. சர்ஃபேஸ் பர்செப்ஷன், நன்றாக விஷயங்களை புரிந்து கொள்ளக்கூடிய அந்த தன்மையை பெறுகின்றான். அப்புறம் சீக்ரெட் ஃபோர்ஸ் வந்து சர்ஃபேஸ் இம்பல்ஸ். நம்ம கிட்ட நம்ம வெளியில இருந்து ஒரு விஷயம் வந்து நம்ம உடனே ரியாக்ட் பண்றோம். ஒரு பொருள் வந்து நம்ம ஒரு சூடான ஒரு பொருளை தொட்டுட்டா உடனே ரியாக்ட் பண்ணி அந்த சூடான பொருளை வந்து நம்ம இடமிருந்து அகற்றுகின்றோம். இது எப்படி மனிதனுக்கு வந்தது அப்படின்னா, இந்த சீக்ரெட்டா நமக்குள்ளேயே இருக்கக்கூடிய அந்த ஃபோர்ஸ் வந்து பரிணாமத்தில் எப்படி நடைபெறுகின்றது என்றால் சர்ஃபேஸ் இம்பல்ஸாக மாறுகின்றது என்று பகவான் குறிப்பிடுகின்றார். ஸோ இப்படிதான் வந்து படிப்படியாக வந்து அந்த உணர்வு நிலை வந்து தன்னை வெளிப்படுத்திக் கொள்கின்றது அப்படின்னு சொல்றாரு. இதுக்கு அடுத்தல என்ன சொல்றாருன்னா, எப்படி வந்து இது வந்து இதுல எந்த ஸ்டேஜ்ல வந்து அந்த ஃபால்ஸ்ஹுட் ஈவில் அப்படிங்கிறதுலாம் வருகின்றது அப்படிங்கிறது தான் பகவான் சொல்றார். எப்படி வந்து எக்ஸ்டர்னல் நாலேஜ் வருகின்றது, அறிவு அப்படிங்கிறது வருகின்றது. இதெல்லாம் வரும்பொழுது இதெல்லாம் வரும்பொழுது அந்த ஈகோ அப்படிங்கிறதெல்லாம் கூட இத்துடன் இணைந்து செயல்படுகின்றது. எப்படி மெல்ல 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 இந்த ஃபால்ஸ்ஹுட் ஈவெல்லாம் உருவாகின்றது அப்படிங்கிறது தான் பகவான் இங்க போக போக விளக்குகின்றார். இது வந்து ஒரு பேசிக் ஸ்ட்ரக்சர், அதுதான் பகவான் இங்க விளக்குகின்றார். வேற ஏதாவது கருத்துக்கள் இருந்தால் பகிர்ந்து கொள்ளலாம். வேற எதுவும் கருத்துக்கள் இல்லை அப்படின்னா நம்ம க்ளோஸ் பண்ணிக்கலாம். மேற்கொண்டு அடுத்த செஷன் நம்ம பார்க்கலாம். சாவித்ரி எழுதின பகவான் தான் இதை எழுதியிருக்காரு, இதை எழுதின பகவான் தான் ஹியூமன் சைக்கிள் எழுதியிருக்காரு. ஒன்னொன்னு ஒரு மூலையில உள்ள ஒரு இதா இருக்கு. எல்லா இதுலயும் எல்லாத்துலயுமே அவ்வளவு திலகவதி மேடம், நீங்க ஏதோ பேசுறீங்களா? திலகவதி மேடம் கேட்கல, எனக்கு பேசுறது கேட்கல. பகவான் வந்து எல்லாத்தையும் அவ்வளவு ஒரு இன்ட்ரெஸ்டிங்கா கொண்டு போறாரு. சாவித்திரி எழுதின பகவான் தான் இதையும் எழுதியிருக்காரு. கேக்குதா சார்? ஆமா, சொல்லுங்க. கேக்குதா சார்? கேக்குது மேடம். இல்ல சார், பகவான் வந்து எவ்வளவு ஒரு இன்ட்ரெஸ்டிங்கா ஒரு துல்லியமா எழுதி கொண்டுட்டு வர்றாருன்னு பாருங்க. சாவித்திரி எழுதின பகவான் இதை எழுதியிருக்காரு, இதை எழுதின பகவான் தான் ஹியூமன் சைக்கிளையும் எழுதியிருக்காரு. ஒன்னொன்னு ஒரு ஆங்கிள் உள்ள விஷயங்கள் வந்து வேற வேற கம்ப்ளீட்டா டிஃபர் ஆகுது. ஆனா வந்து அது அவ்வளவு தெளிவா நமக்கு கொடுக்குறாரு சார். அது எவ்வளவு வருடங்களுக்கு, நூற்றாண்டுகளுக்கு முன்னாடியே இதெல்லாம். ஆமா, இதெல்லாம் உண்மை. இதெல்லாம் யாரும் சொல்லாத கருத்துக்கள். நீங்க இதெல்லாம் எங்கேயுமே பார்க்க முடியாது. சயின்டிபிக்கா வந்து எவல்யூஷன் ஆஃப் கான்ஷியஸ், அவங்க வந்து எவல்யூஷன் ஆஃப் ஃபார்ம்ஸ் தான் சொல்லுவாங்க. எப்படி இது உருவாகுது அப்படிங்கிறதுக்கு. அதனாலதான் லைவ் டிவைன் உலக அளவுல பார்த்தோம் அப்படின்னா அது மாதிரி ஒரு படைப்பு இது வரைக்கும் வந்ததே கிடையாது. இனிமேலும் வர்றது கஷ்டம். ஏன்னா டிவைனே வந்து சொல்லி அதான் உண்மை. தான் மனிதன் வந்திருக்காங்கிறது ஓகே. அது வந்து எப்படி மனமா இவால்வ் ஆகி அதுல இருந்து எப்படி மனிதனாக மாறி அதெல்லாம் வந்து எவ்வளவு ஒரு அக்செப்டபிளா ஒரு யாருமே எதுவுமே எதிர்த்து கேள்வியே யோசிக்க முடியாது. அந்த மாதிரி கொண்டு சொல்றாரு சார். ரொம்ப நிச்சயமாக ரொம்ப நுண்ணியமா இதெல்லாம் உண்மை. இதெல்லாம் உண்மை. அதெல்லாம் அவருடைய அதை நேரடியாக கண்ட உண்மையை, ஆன்மீக உண்மைகளை சொல்றாரு. அவ்வளவுதான். இதுல வந்து எதுவுமே தியரியே கிடையாது. இது உண்மை. இதுதான் உண்மை. உண்மை, ரியல் ட்ரூத். அவ்வளவுதான். இது பிலாசபியோ தியரியோ கிடையவே கிடையாது. திஸ் இஸ் ட்ரூத். பிலாசபி தியரினா இன்னொருத்தங்க வந்து அதை கண்டெஸ்ட் பண்ணலாம். இது ட்ரூத், அவ்வளவுதான். இது பரவாயில்ல சார். இதெல்லாம் நம்ம கத்துக்கிறதுக்கு நமக்கு ஒரு வாய்ப்பு கொடுத்துருக்கிறதுக்கு அன்னைக்கும் பகவானுக்கு பெரிய கிரேஸ், டிவைன் கிரேஸ் நமக்கு இது மாதிரி ஒரு அறிமுகத்தை கொடுத்துருக்காங்க. அதர்வைஸ் நம்ம எல்லாம் படிக்காம விட்டுருப்போம். படிக்காம இந்த வாழ்நாள் போயிருக்கோம். தேங்க்யூ சோ மச் சார். தேங்க்யூ ஃபார் யுவர் சென்ஸ். இதுல நம்மளுடைய அன்றாட வாழ்க்கையிலேயே
இதெல்லாம் அப்ளை பண்றதுக்கு பகவான் எவ்வளோ நமக்கு முயற்சி பண்ணிட்டு இருக்காரு பாருங்க. நிச்சயமா. லைஃப் டிவைனை எடுத்தாலே அழுத்தம் திருத்தமா சொல்றது வந்து he is against division. யூனிட்டி ஒன்னஸ் தான் அண்டர்லைங் கரண்ட் எல்லா சாப்டர்லயும் ஓடிட்டு இருக்கு. அதுல இப்போ இருக்கிற சொசைட்டி இந்த வேர்ல்டு எடுத்துட்டோம்னாலே மெயின் பிரச்சனையே அந்த டிவிஷன் தான். ஒரு கண்ட்ரிக்கும் இன்னொரு கண்ட்ரிக்கும் இல்லை வித்தின் ஏ கண்ட்ரி சோ மெனி டிவிஷன்ஸ். இப்படி இருக்கிற ஒரு பட்சத்துல இப்படி ஒரு மகான் ஒருத்தர் வந்து 100 வருஷத்துக்கு முன்னாடி எழுதிட்டு போயிருக்காரு. எல்லாத்துக்கும் பின்னாடி ஒரே கான்சியஸ்னஸ் தான்ப்பா இருக்கு, ஏன் அடிச்சுக்கிறீங்க, எதுக்கு டிவிஷனு, ஒன்னஸ் தானே உன் சுரூபம் அப்படின்னு எவ்வளோ அழகாக சொல்லிட்டு இருக்காரு. அனதர் ஃபேக்டர் இஸ் நிறைய ஒர்க்ஸ் பண்ணியிருக்கார் பகவான். மேடம் சொன்ன மாதிரி லைஃப் டிவைன் சரி, சாவித்ரி சரி, ஹியூமன் சைக்கிள் எல்லாத்துலேயும் இந்த காமன் கரண்ட் ஓடிட்டு தான் இருக்கு. வேரியேஷனே கிடையாது அதில். ஏன்னா இது அவர் கண்கூடா பார்த்த ட்ரூத். அது ட்ரூத் இஸ் ஒன். அதுதான் எல்லா டிஃப்ரெண்ட் ஃபார்மேட்ஸாக ரிஃப்ளெக்ட் ஆகிறதே ஒழிய அதில் வித்தியாசமே கிடையாது. எந்த விதத்துலையுமே வித்தியாசம் கிடையாது. நம்ம இப்போ படித்த வரைக்குமே பார்க்கும்போது எந்த விதமான வித்தியாசமுமே கிடையாது. அனதர் வண்டர் இஸ் மதர் வந்து எழுதினது ரொம்ப கம்மி, நிறைய ஓரலாக சொன்னது புக் ஃபார்மில் நிறைய வந்திருக்கு. பகவான் ஓரலாக சொல்லாமல் எல்லாமே எழுதிட்டார். பட் ரெண்டுமே டிஃப்ரெண்ட் ஸ்பேன். அவர் 1950 வரைக்கும் பண்ணார், மதர் 1973 வரைக்கும் சொன்னது அத்தனையுமே பப்ளிஷ் ஆயிருக்கு. நம்ம பார்த்த வரைக்கும் there is no difference at all between the statement of மதரோ சரி பகவானோ சரி. ஏன்னா ரெண்டு பேருமே கண்ட ட்ரூத் ஒரே ஒரு ட்ரூத். அதுதான் அண்டர்லைங் கரண்ட் அப்படின்னு எம்பசைஸ் பண்ணிட்டு இருக்காரு. இது திஸ் இஸ் வாட் வி அண்டர்ஸ்டாண்ட். இப் சோஃபார் நம்ம இது வரைக்கும் படிச்சதுல நமக்கு புரியறது இந்த ஒரு விஷயம்தான். இந்த டிவிஷன்ங்கிறது அவாய்ட் பண்ண வேண்டிய ஒரு விஷயம். யூனிட்டி தான் உண்மை. அது எதுக்கு காரணம் யூனிட்டி சொல்றாருன்னா அதுக்கு பிஹைண்ட் ஒரு சிங்கிள் கான்ஷியஸ்னஸ் தான், ஹையஸ்ட் கான்ஷியஸ்னஸ் தான் இருக்கு. அது ஏன் எல்லாராலையும் ரியலைஸ் பண்ண முடியல அப்படின்னாக்கா, காற்று இருக்கு, ஜன்னல் கதவை சாத்திட்டோம்னா காற்று உள்ள வராது. அது மாதிரி இட் இஸ் அவைலபிள் டு எவ்ரிபடி. பட் நம்ம ரெசிப்டிவிட்டி லெவல் கம்மியாக இருக்கும்போது அதை நம்ம உணர்றது இல்லை. திஸ் இஸ் வாட் ஐ அண்டர்ஸ்டாண்ட். கரெக்ட், யூ ரைட், எக்ஸாக்ட்லி யூ ரைட். Thank you so much, sir. ஏன்னா ஒரே மைண்ட் ஒரே சோர்ஸ் தானே. லைவ் டிவைனா இருக்கட்டும், சாவித்திரியா இருக்கட்டும், எல்லாத்துக்கும் ஒரே சோர்ஸ். சீக்ரெட் அவேதா இருக்கட்டும், சிந்தசிஸ் ஆஃப் யோகா, ஹியூமன் சைக்கிள், எல்லாத்துக்கும் ஒரே சோர்ஸ் தான். அந்த சோர்ஸ்ல இருக்க எவல்யூஷன் ஆஃப் கான்சியஸ்னஸ் தான் வந்து எல்லாத்துக்கும் எல்லா ஒர்க்ஸ்லயும் அடிப்படையில இருக்கு. எவல்யூஷன் ஆஃப் கான்சியஸ்னஸ், அந்த ஒன்னஸ் தான் வந்து ட்ரூத், ஒன்னஸ் தான் வந்து ரியாலிட்டி. டிவிஷன் வந்து அப்பேரண்ட், இட் இஸ் நாட் ட்ரூ. அதுதான் வந்து திருப்பி திருப்பி சொல்றார். ஒன்னஸ் தான் ட்ரூ. அப்பேரண்டா நம்ம பார்க்குற டிவிஷன் வந்து இட் இஸ் அன்ரியல், இட் இஸ் நாட் ட்ரூ. நம்ம அதுலேயே நம்ம ஸ்டக்கப் ஆயிருக்கோம். அதனாலதான் பகவான் வந்து சொல்றாரு இன்னைக்கு. இன்னைக்கு கூட ஒரு மார்னிங் ஒரு இன்ட்ரெஸ்டிங்காக ஒருத்தர் ஃபோன் பண்ணாரு எனக்கு. தாம்பரத்துலேருந்து ஒருத்தர் ஃபோன் பண்ணாரு. அவரு இப்பதான் வந்து எங்களுடைய ஸ்ரீ அரவிந்தோ சொசைட்டியினுடைய போர்டை அவர் முந்தி எங்களுடைய ஸ்மித் ரோடுக்கு ஒரு 25 இயர்ஸ் முன்னாடி வந்திருக்கிறாரு. நடுப்புற வராம இப்போ அங்கேருந்து ஃபோன் பண்ணாரு. இப்பதான் உங்க போர்டை பார்த்தேன் அப்படின்னு. அவருக்கு வந்து 80 வயசு ஆயிடுச்சான் அவருக்கு. அவரு அப்கோர்ஸ் அவர் நிறைய இதுல போயிட்டு அப்புறம் அவர் கொஞ்ச நாள் ரொம்ப நாளாவே இங்க நம்ம ரொம்ப இதனால எழுத்துக்களால ஈர்க்கப்பட்டு இங்க வந்தவர் சொல்லிட்டு இருந்தாரு, எப்படி நான் இன்னும் அவருடைய ஆர்வத்தை பாருங்க, இன்னும் நான் எப்படி வந்து நம்ம அந்த உள்ள வாங்கிக்கிறது, அவர் சொல்ற விஷயத்தெல்லாம் உள்ள வாங்கிக்கிறது அப்படின்னு கேட்டுட்டு இருந்தாரு. இல்லாட்டி வாழ்நாள் 3/4 முடிஞ்சிடுச்சு, இனிமே இதெல்லாம் தெரிஞ்சுக்காம போனா வாழ்நாளே வேஸ்டா போயிடுமோ அப்படிங்கிற ஒரு எண்ணம் வருது சார் எனக்கு அப்படின்னு ஒரு ஆதங்கத்தை சொன்னாரு. நான் சொன்னேன் அது மாதிரி கிடையாது. ஒன்ஸ் இந்த கான்டாக்ட் வந்துருச்சு அப்படின்னா அது ஃபரெவர் எட்டர்னலா தொடரும் நம்மளுக்கு. நம்ம வந்து ஒன்ஸ் நம்ம கான்டாக்ட் வந்துருச்சுன்னா இட்டர்னலா தான் நம்மளுடைய கான்டாக்ட் இருக்கும். இட் டசன்ட் மேட்டர் நீங்க வந்து உங்களுடைய லைஃப்ல நீங்க வந்து கொஞ்ச நாள் இருக்கிறோம் அப்படிங்கலாம் நீங்க ஃபீல் பண்ண தேவையில்லை அப்படின்னு சொன்னா அவர்கிட்ட அவ்வளவு எந்தூசியாசம் இருக்கு.
வேற எதுவுமே எனக்கு படிக்க பிடிக்க மாட்டேங்குது சார். இதை படிச்ச உடனே இதெல்லாம் அவர் நிறைய விஷயம் நிறைய இதுல வந்து சாவித்திரி படிக்கணும் புரிய மாட்டேங்குது சார். இருந்தாலும் நான் படிக்கிறேன். ஆனா இந்த இந்த ஈர்ப்பு வந்த பிறகு எனக்கு வந்து வேற எதுலயும் வந்து ஈர்ப்பு வரல அப்படின்னு சொல்லிட்டு இருந்தார். அதனால இது வந்து நம்ம எல்லோருமே வந்து we are all blessed people. இந்த விஷயம் இப்படி ஒண்ணு இருக்கு, இதுகிட்ட வர்றோம் அப்படிங்கறதே ஒரு blessed people. தட் டூ லைஃப் டிவைன் நமக்கு தெரிஞ்சுக்கிறது ஒரு பெரிய விஷயம். அதர்வைஸ் நம்ம படிச்சிருக்க மாட்டோம் அதெல்லாம். மாதிரி சார் ஒன்னஸ் வந்து நம்ம ஃபீல் பண்ணும் போதுதான் எல்லாத்தையும் நம்மளால டிவைனா பார்க்க முடியுது. நிச்சயமாக நிச்சயமாக டிவைனினால் ஆல் இஸ் டிவைன்ங்கிற மாதிரி அந்த ஒன்னஸ்ங்கிறத ஃபீல் பண்ணதான் அந்த சென்ட் வந்து வளர்ந்துகிட்டே வருது. அதை நம்ம லைஃப்லயும் கொஞ்சம் அப்ளை பண்ணிக்கிட்டே வர்றோம் சார், சைட் பை சைடா. நிச்சயமாக நிச்சயமாக நிச்சயம். தேங்க்யூ சார், சுந்தர் சார். தேங்க்யூ. நீங்க எஸ்பெஷலி சாவித்திரி படிக்கும் பொழுதும் பார்க்கலாம். சாவித்திரி வந்து லைஃப் டிவைன் படிச்சுட்டு நீங்க சாவித்திரி படிச்சீங்கன்னா நல்லா புரியும். கொஞ்சம் கூட உங்களுக்கு ஆம்பிகுவிட்டி இருக்காது. லைஃப் டிவைன் படிக்காம நீங்க சாவித்திரி படிக்கிறதுக்கும் லைஃப் டிவைன்ல ஓரளவு நல்லா தெரிஞ்சுக்கிட்டு நீங்க சாவித்திரி படிக்கிறதுக்கும் தேர் இஸ் எ சீ ஆஃப் டிஃபரன்ஸ். அதாவது சாவித்திரி வந்து மதர் என்ன சொல்றாங்க, 4 ஆங்கிள் படிக்கணும் அப்படிங்கிறாங்க. ஃபர்ஸ்ட் வந்து சரியான மென்டல் அண்டர்ஸ்டாண்டிங் வேணும் அப்படிங்கிறாங்க. அது இல்லாம படிக்காதீங்க அப்படிங்கிறாங்க. ஃபர்ஸ்ட் மென்டல் அண்டர்ஸ்டாண்டிங் வேணும் அப்படிங்கிறாங்க. அப்புறம் என்ன சொல்றாங்க, செகண்ட் வந்து அதனுடைய அக்கல்ட் மீனிங் என்னன்னு புரிஞ்சுக்குங்க அப்படிங்கிறாங்க. அக்கல்ட் லெவல்ல யூ ஷுட் அண்டர்ஸ்டாண்ட் அப்படிங்கிறாங்க. அடுத்தது வந்து ஸ்பிரிச்சுவல் லெவல்ல நீங்க அது என்ன சொல்றதுங்கிறது அடுத்த லெவலுக்கு போய் புரிஞ்சுக்குங்க அப்படிங்கிறாங்க. அப்புறம் என்ன சொல்றாங்க, கம்ப்ளீட்டா நீங்க வந்து அதுல வந்து சாவித்திரியில மெடிடேட் பண்ணும் பொழுது சாவித்திரி எந்த சோர்ஸ்ல இருந்து வந்ததோ அதோட ஒன்னாயிடுவீங்க அப்படிங்கிறாங்க. ஸோ சாவித்திரி படிக்கிறதுல there are 4 stages. ஹையஸ்ட் வந்து டு பிகம் ஒன் வித் த சோர்ஸ் ஃப்ரம் விச் த சாவித்ரி கேம். அது ஹையஸ்ட் சோர்ஸ். ஆனா நம்ம ஃபர்ஸ்ட் ஸ்டெப்பே சரியா பண்ணணும். த மென்டல் அண்டர்ஸ்டாண்டிங் ஆஃப் சாவித்திரியை நம்ம சரியா புரிஞ்சுக்கணும். நோ டவுட் அது புரிஞ்சுக்காம படிச்சாலும் மந்திர சக்தி இருக்கு, அதை மறுக்க முடியாது. பட் மென்டல் அண்டர்ஸ்டாண்டிங் ஓட படிங்க அப்படின்னு மதர் சொல்றாங்க. மென்டல் அண்டர்ஸ்டாண்டிங் வேணும் அப்படின்னா எப்படி மென்டல் அண்டர்ஸ்டாண்டிங் கிடைக்கும் அப்படின்னா, லைஃப் டிவைனர் கொஞ்சம் நல்லா படிச்சோம் அப்படின்னா அந்த பகவானுடைய அந்த பூரண யோகம் அவர் சொல்ற விஷயத்தை நம்ம சரியா உள்ள வாங்கிக்காம சாவித்திரி புரியறது கஷ்டமாக இருக்கும். இதை படிச்சோம் அப்படின்னா அது ரொம்ப எளிதா புரியும். ஏன்னா இது என்ன சொல்லியிருக்காரோ அதோடைய அது பொயட்டிக் ஃபார்ம்ல அப்படியே கொடுத்துருக்கிறாரு. நம்ம செஷனை முடிச்சுக்கலாம். நம்ம நெக்ஸ்ட் செஷன்ல மீட் பண்ணலாம். நம்ம